யஸ்துதிம் யதிபதி பிரசாதினீம் व्याजहारयति राजविंशतिम् तं प्रपन्न जनचातकाम्बुधम् नौमि सौम्यवरयोगि पुङ्गवम् श्रीमाधवङ्घ्रिजलजत्वय नित्यसेवा प्रेमाविलासय पराङ्कुशपादभक्तम् कामादिदोषहरमात्मपदश्रितानाम् रामानुजं यदिपतिं प्रणमामि मूर्ध्ना श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमवुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् रामानुजपदच्छाया गोविन्दाह्वानपायिनी तदा यत्तस्वरूपा सा धियान्मद्विश्रमस्थलीः श्रीमत्यै विष्णुचित्तर्यमनोनन्दन हेतवे नन्दनन्दन सुन्दर्यै गोदायै नित्यमङ्गलम् श्रीमते रम्यजामातृमुनीन्द्राय महात्मने श्रीरङ्गवासिने भूयात् नित्यश्रीः नित्यमङ्गलम्. சுவாமி, கூரத்தாழ்வானுடைய திருக்குலத்திலே திருவவதரித்த நடுவில் திருவீதிப்புள்ள பட்டர் என்கிற ஆச்சாரியர் கூரத்தாழ்வான் விஷயமாக கூரேஷ விம்சதி என்கிற ஸ்தோத்திரத்தை அனுகிரகித்தார். 20 ஸ்லோகங்கள் கொண்டது இந்த ஸ்தோத்திரம். அதை நாம் இந்த கோஷ்டியிலே அனுபவித்து வருகிறோம். 12வது ஸ்லோகத்தை நாம் இப்பொழுது அனுபவிக்க வேணும். கீழே 11 ஸ்லோகங்கள் இந்த கோஷ்டியிலே அனுபவித்து தலை கட்டினோம். இதுல நம்முடைய திருப்பாட்டனார், அதாவது தாத்தா கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரர்கள் சுவாமி பராசர பட்டரும் வேதவியாச பட்டரும், அந்த வேதவியாச பட்டருக்கு திருக்குமாரராக திருவதரித்தவர் தான் சர்வஜ பட்டர் என்று கொண்டாடக்கூடக்கூடிய நடுவில் திருவீதிப்புள்ள பட்டர். அவராலே அருளி செய்யப்பட்டதுதான் இந்த ஸ்ரீ கூரேஷ விம்சதி என்கிற ஸ்தோத்திரம் என்பதை நாம் இந்த கோஷ்டியில அனுபவித்து வந்துள்ளோம். இல்ல முக்கியமா 2 விஷயங்கள் சொல்றாருன்னு கீழே நாம் பார்த்தோம். என்னன்னா, கூரத்தாழ்வானுக்கு உண்டான பெருமை, அதற்கு மேலே தமக்கு உண்டான தாழ்ச்சி, இரண்டையும் முக்கியமா இந்த கூரேஷ விம்சதியிலே வெளியிடுகிறார் என்ன நாம் பார்க்கிறோம். அதையெல்லாம் சொல்லி அதனால கூரத்தாழ்வானிடத்திலே என்ன பிரார்த்தனையை முன்வைக்கிறார்? என்ன, தேவரீரை தவிர எனக்கு வேற யாரும் புகழ் கிடையாது. நீரோ அறப்பெரியவராக இருக்கிறீர். கருணை, கிருபை, தயை, வாத்சல்யம் முதலிய பல்லாயிரக்கணக்கான குணங்களுக்கு இருப்பிடமாக இருக்கிறீர். நானோ பரம நீச்சனாக இருக்கிறேன். அதனாலே எனக்கு யார் புகழ்? என்னால் தேவரீர் தான் புகழ். நீர் தான் எனக்கு துணை. என்ன, அவரையே சரணம் புகக்கூடியதை முக்கியமாக கொண்டதுதான் இந்த ஸ்ரீ கூரேஷ விம்சதி. அதுல முதல் 11 ஸ்லோகத்துல நாம் என்ன பார்த்தோம்? என்ன, கூரத்தாழ்வானுக்கு உண்டான பெருமை எப்படிப்பட்டதுன்னா, நம்மாழ்வாரிடத்திலே அவருக்கு உண்டான ஈடுபாடு என்ன, சுவாமி ராமானுஷரிடத்திலே உண்டான பக்தி என்ன, அதற்கு மேல எப்படி ஆச்சாரிய சிஷ்ய கிரமம்னு சொன்னா எப்படி இருக்கணும் என்பதனையும் காட்டுகிறார். அதற்கு சீமா பூமியாக இருக்கிறார், அதாவது எல்ல நிலம். இவர்தான் பவுண்டரி. இவரை காட்டிலும் ஒருத்தர் கிடையாது. ஆச்சாரியன்னு சொன்னா கூரத்தாழ்வானதான் சொல்லணும். சிஷ்யன்னு சொன்னா அதுவும் கூரத்தாழ்வானத்தை காட்டும் என்ன தெரிவித்து, அதற்கு மேலே அவரையே சூரியனாகவும் சந்திரனாகவும் உருவகப்படுத்தி, அதற்கு மேலே அவருடைய திருவடித்தாமரைகளிலே ஆசிரயித்த சிஷ்யர்கள், பராசர பட்டர் என்ன, சுவாமி நஞ்சியர் என்ன, அதே போல நம்பிள்ளை என்ன, அவர்களை சரணம் பற்றி அவர்களோட சேர்ந்து கூரத்தாழ்வானுடைய குணானுபவத்தை பண்ண கடவேன் என்ன தொடங்கி, அதுக்கப்புறம் என்ன பண்ணினார்னா, குணானுபவம் பண்ண இழிந்தவர் நம்முடைய நைத்தியத்தை அனுசந்தானம் பண்ண தொடங்கி விட்டார். எனக்கு என்ன யோக்கியத்தை இருக்கு கூரத்தாழ்வானே, உம்மை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு எனக்கு எந்த யோக்கியத்தையும் கிடையாது. எதிரில நிற்கிறதுக்கு கூட தகுதி கிடையாது. அப்படி இருக்கிறச்சே என்ன தைரியமா
என்ன துணிச்சலோட உடைய எதிரிலே வந்து நின்னுண்டு உம்மை போய் ஸ்தோத்திரம் பண்றேன்னு ஆரம்பிக்கிறேனே, இதுவும் எப்படி திரிகிறேன். என்னால் எத்தனையோ நல்லோர்கள் உடைய திருவடி தாமரைகளிலே ஆசிரியத்திருக்கிறார்கள். அவர்கள் நடுவில நானும் ஒருத்தன் சொல்லும்படியானா இருக்கேன். என்ன நன்னாவா இருக்கு? நான் உண்மையிலேயே அவர்களைப் போல நல்லவனா சொன்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் எப்படி இருக்கேன்? ஏன்னா இந்த சரீரம், இந்த உடல் எப்படி இதர விஷயத்தில இழுத்துட்டு போறதோ அதன் பின்னாலேயே போயிட்டு இருக்கேன். ஆத்மாவை பத்தி சிந்தனமே பண்ணுவது கிடையாது என்பதையெல்லாம் கீழே அனுபவித்தோம். எப்படி சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரான் தெரிவித்தானோ, பரதனை பார்த்து, பரதா சம்சாரிகள் பண்ணக்கூடிய காரியத்தை பார்த்தா பகலுமே தள்ளத்தக்கதா இருக்கு, இரவுமே தள்ளத்தக்கதா இருக்கு. ஏன்னா பகல் பொழுதுலையும் ஆத்ம சிந்தனம் பண்ணுவது கிடையாது, இரவிலேயும் ஆத்மாவை பத்தி யோசிப்பது கிடையாது. அதாவது ஆத்மாவை பத்தி யோசிக்கிறதுனா என்ன, ஆத்மாவை பத்தி சிந்தனம் பண்றதுன்னா எங்கேயாவது ஆத்மாவை நினைக்க முடியுமா, தியானிக்க முடியுமா? அதெல்லாம் சொல்ல வரல. என்ன சொல்ல வர்றார்? ஏன்னா ஆத்மாவுக்கு எது நன்மையை பயக்குமோ அந்த காரியங்கள்ல ஈடுபடணும். எல்லாம் எதுவும் பண்றதே கிடையாது பரதான்னு எப்படி சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரான் தெரிவித்தானோ, அதே போல நடுவில் திருவீதி பிள்ளை பட்டர் இவ்விடத்திலே தெரிவிக்கிறார். ஆத்மாவை உபேட்சித்து சரீரத்தை அபேட்சித்துன்னு காட்டினார். அதாவது உபேட்சித்துன்னு சொன்னா தள்ளுறது, அபேட்சித்தல்னு சொன்னா அதை கொல்லுவது. அப்படி பண்ணினேன். இதற்கெல்லாம் காரணம் என்ன? என்ன சாஸ்திரம் எதெல்லாம் விதிச்சிருக்கோ அதெல்லாம் பண்ண மாட்டேன்றேன், எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம், நிஷித்தங்கள்னு சொல்லியிருக்கோம், தடைன்னு சொல்லியிருக்கோம், அதெல்லாம் பண்றேன். அதனாலே பாவமே செய்து பாவியானேன். என்ன எப்படி ஆழ்வார் தெரிவிக்கிறாரோ அந்த கிரமத்திலே தாமும் தெரிவித்தார். 10 ஸ்லோகங்கள் பர்யந்தம் இதுதான் காட்டப்பட்ட சுருக்கமான அர்த்தம். 11வது ஸ்லோகத்தில குரத்தாழ்வான் பார்த்தார். என்னடா அது, நம்ம ஸ்தோத்திரம் பண்றேன்னு தொடங்கிட்டு இப்படி பாட முடியாதுன்னு சொல்றாரு. நாமும் இவர் வாயால ஏதாவது வார்த்தை வருமான்னு பார்த்துட்டு இருக்கோம். நம்முடைய குல கொழுந்தாக இருக்கிறார், நம்முடைய குலத்திலே அவதரித்திருக்கிறார், இவருடைய இன்சொல்லை கேட்கலாம், மழலை சொல்லை கேட்கலாம்னு நாம பார்த்துட்டு இருக்கோம். நான் இவர் இப்படி பாட மாட்டேன்னு சொல்றாரு. என்ன குரத்தாழ்வான் என்ன பண்ணினாருன்னா, ஓய் நடுவில் திருவீதி பிள்ளை பட்டரு, நீ சொல்றீர உங்களுடைய தாழ்ச்சி எல்லாம் சொல்றீர, பாபம் பண்ணிருக்கேன், சரீரத்தின் பின்னாலேயே போயிட்டு இருக்கேன், இதெல்லாம் ஒருவேளை இந்த சம்சாரத்திலிருந்து விடுதலை அடைவதற்கு வேணா தடையா இருக்கலாம். அதை பத்தி மேலே விசாரிப்போம். தடையா என்பதை மேலே விசாரிப்போம். ஆனா நம்மை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு, நம்ம பத்தி பாடுவதற்கு இதெல்லாம் தடை இல்லையே ஓய். அப்படி இருக்கிற மேல பாடுவேன், ஏன் பாட மாட்டேன்றீர் என்று கேட்க அதற்கு சமாதானமாகத்தான் 11வது ஸ்லோகத்தை தெரிவித்தார் என்று கீழே அனுபவித்தோம். கூரான்மயஸ்ய மயி தோஷயஸ்தவேகம் சர்வாத்மனா பவித்துமே மகி வத்சலஸ்யா சுவாமின்ஸ்ததாபி மமதத் கரணே துஹந்தா காப்போபவத்ய ஹரஹா கதமுத்சஹேயா என்கிற ஸ்லோகம். அதை கீழே அனுபவித்து தலை கட்டினோம். அதாவது என்ன தெரிவிக்கிறார்னா, தோஷ பூயிஷ்டனா இருக்கேன்னா தேவரீர் எப்படி இருக்கு, என்ன தேவரீர் வாத்சல்யத்தோட கூடியிருக்கு. அதாவது கூறத்தாழ்வான் எப்படி இருக்கார் என்னால் அவர் குத்தத்தையே குணமாக கொள்ளக்கூடியவர் தான். அதாவது நடுவில் திருவீதி பிள்ளை பட்டருக்கு என்ன அபிப்பிராயம், ஏன்னா இப்ப நான் ஸ்தோத்திரம் பண்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சா அது உண்மையிலே எதுல போய் முடியும் என்னால் கூறத்தாழ்வானுடைய நிந்தை, அதாவது அவரை பத்தி திட்டறது, வையறது, அதுலதான் போய் முடியும் என்பது நடுவில் திருவீதி பிள்ளை பட்டரையினுடைய அபிப்பிராயம். அதை முன்வைக்கிறார் கூறத்தாழ்வான் இடத்திலே. தோஷத்தோட தான் பாடுவேன், ஆனா நீர் எப்படிப்பட்டவர் என்னால் எல்லார் விஷயத்திலேயும் வாத்சல்யத்தோட கூடி இருக்கக்கூடியவர். அதாவது குத்தத்தையே நத்தமாக கொள்ளுகை என்பதற்குத்தான் வாத்சல்யம் என்கிற குணத்துக்கு பெயர். அப்படித்தான் தேவரீர் இருக்கு. அதுவும் என்னிடத்துல கேட்கணுமா, எல்லாரிடத்திலேயும் அப்படி இருக்குன்னு சொன்னா இவர் என்ன ஸ்பெஷலான்னு சொன்னா, ஆமா ஸ்பெஷல் தானே. ஏன்னா குரத்தாழ்வான் வம்சத்திலே திருவதரித்திருக்கிறாரோ இல்லையோ, மேல எல்லா ஞானம் அனுஷ்டானம் எல்லாவற்றோடையும் விளங்கக்கூடியவராக திகழ்கிறார். அதனாலே நம்மிடத்திலே விசேஷமான கிருப்பையோட கூடி இருக்கும் தேவர், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனாலும் கூட இப்படி நிந்தை பண்றதா என்று நினைத்தவாறே நம்மால முடியல. அதனால்தான் என்ன பண்றார், என்னால் தாபோ பவத்யா ஹரஹா கதமுத்சஹேயா
இல்ல எனக்கு எப்படி மகிழ்ச்சி ஏற்படும்? தாபம் அது என்னை தொலைக்கிறது நித்தியம். ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஆரம்பிச்சுட்டு ஸ்தோத்திரம் பண்ண முடியாமல் அதிலிருந்து பின்வாங்குகிறார். என்ன 11வது ஸ்லோகத்தில நாம் அனுபவித்து தலை கட்டினோம். மேல என்ன பண்ணார்? மேலே ஸ்தோத்திரத்தை பாடினாரா? பாடலையானா? பாடினார். ஏன்னா இன்னும் 9 ஸ்லோகம் இருக்கு இந்த கூரேஷ விம்சதியில. மேலே என்ன தெரிவிக்கிறார் என்பதனை தொடர்ந்து நாம் இப்பொழுதோ அனுபவிக்க இயலாம். முதல்ல 12வது ஸ்லோகம், அதை அனுசந்தானம் பண்ணி பிற்பாடு நாம் அர்த்தத்தை அனுபவிக்க பெறலாம். ஸ்ரீவத்ச சின்ன தவ பூரி தயாபகாயாம் ஸ்நாத்வாபி நிர்மலமதோபி மிதம் பச்சோஹம் நிந்தியேஷு கர்மணி சயேஷு நிரூட புத்திஹி மஜ்ஜாம் யதஸ்தமசிஹா தவ நிர்பரோஸ்மி என்பது 12வது ஸ்லோகம் ஸ்ரீ கூரேஷ விம்சதியிலே. அதாவது இந்த ஸ்லோகத்துல மறுபடியும் தொடர்ந்து தம்முடைய நைச்சியத்தை அனுசந்தானம் பண்ற, தாட்சிய சொல்ற. அதுவும் எப்படி சொல்றார் என்னால் ஸ்ரீவத்ச சின்ன தவபூரி தயாபகாயாம். பதங்களுக்கு உண்டான அர்த்தத்தை பார்ப்போம். ஸ்ரீவத்ச சின்னா ஏ புறத்தாழ்வானே, ஸ்ரீவத்ச சின்னரே, தவபூரி தயாபகாயாம். என்ன பூரி தயா அப்படின்னு சொன்னா, தயைன்னு சொன்னா கருணைன்னு அர்த்தம். பூரி தயான்னு சொன்னா பெருங்கருணை. புறத்தாழ்வானுடைய பெரும் கருணை. இந்த பெருங்கருணையாகிற ஆபகான்னு சொன்னா ஒரு பெரிய ஆறு, நதி. அந்த பெருங்கருணையாகிற நதி, அதுல தீர்த்தமாடினேன்னு சொல்ற. எதுல போய் நீராடினார்? எங்கேயோ காவேரிக்கு போய் தீர்த்தமாடல, குளத்துக்கெல்லாம் போகல. ஆனா புறத்தாழ்வானுடைய பெருங்கருணையாகிற ஒரு நதி, அந்த நதியிலே தீர்த்தமாடினேன். ஆனால் இப்படி ஆடினா என்ன ஏற்படும்? என்னால் அதி நிர்மலமதோபி நித்தம் பச்சோகம். என்ன அதி நிர்மலம்? மலம் மலம்னா குற்றம்னு அர்த்தம். நிர்மலம்னு சொன்னா குற்றம் அற்றது, தோஷம் அற்றது. அதாவது அதி நிர்மலம்னு சொன்னா மிகவும் குற்றமற்றது, அதாவது மிகவும் பரிசுத்தமானது. மிகவும் பரிசுத்த தன்மையை அடைந்தேன் நான். எதனாலே? என்னால் புறத்தாழ்வான் அவருடைய பெருங்கருணையாகிற ஒரு நதி, அந்த நதியினுடைய பிரவாகம், பிரவாகம் என்ன நன்னா தீண்டியது, அதுல நீராடினேன், தீர்த்தமாடினேன். அதனால என்ன ஏற்பட்டது? என்னால் மிகவும் பரிசுத்த தன்மையை அடைந்தேன். அப்படி அடைந்தாலும் கூட, அப்படி அடைந்தா இருக்காதோ இல்லையோ, அப்ப பாட வேண்டியதானே. என்னால் அதைத்தான் மேலே தெரிவிக்கிறார். ஸ்நாத்வாபி நிர்மலமதோபி மிதம் பச்சஹா அகம். மிதம் பச்சஹா, அப்படி இருந்தோம் மிகவும் நீச்சனாக இருக்கிறேன், நான் தாழ்ந்தவனாக இருக்கிறேன். எதனாலே? என்னால் நிந்தேஷு கர்மணி தயேஷு நிரூட புத்திஹி. நிந்தேஷு நிந்திக்கத்தக்க காரியம், இகழத்தக்க செயல், கர்ம நிச்சயேஷு, என்ன அந்த செயலை நான் பண்ணிட்டு இருக்கேன். என்னதான் புறத்தாழ்வானாகிற பெருங்கருணையாகிற நிதி, அந்த நதியிலே நான் நீராடினாலும் கூட நிந்திக்கத்தக்க செயலை செய்கிறேன் என்று தெரிவித்து, கர்ம நிச்சயேஷு நிரூட புத்திகி. நிரூட புத்திகின்னு சொன்னா அதிலேயே வேரூன்றிய மனசை உடையவனாக இருக்கிறேன். ஸ்திரமா இருக்கேன், சஞ்சலம் கிடையவே கிடையாது. இதர விஷயங்கள் அதுதான் வேணும், வேற எதுவுமே வேணாம் என்று நான் இருக்கிறேன் என்று தெரிவித்து, இந்தியேஷு கர்ம நிச்சயேஷு நிரூட புத்திஹி மத்யாம் யதஸ்தமசி ஹாதவ நிர்பரோஸ்மி. தமசின்னு சொன்னா சம்சாரம், சம்சாரமாகிற ஒரு பெருங்கடலிலே மஜ்ஜாமின்னு சொன்னா நன்னா மூழ்கடிக்கப்பட்டவனாக இருக்கிறேன். ஹா தவ நிர்பரோஸ்மி. ஹா, இது என்ன கஷ்டம். என்ன தவ நிர்பரஹா அஸ்மி. என்ன உம்முடைய ஒரு ரட்சணத்திலே நான் ஒதுங்கவில்லை. என்ன பரிப்பதுன்னு சொன்னா ரட்சணத்தெல்லாம் வச்சுடுறது. நிர்பரஹா அஸ்மின்னு சொன்னா உம்முடைய ரட்சணத்திலிருந்து நான் விலகிவிட்டேன், விலகுகிறேன் என்ன தெரிவிக்கக்கூடிய ஸ்லோகம் தான் இந்த 12வது ஸ்லோகம் ஸ்ரீ கூரேஷ விம்சதியில. விசேஷார்த்தங்கள் தெரிவிக்கிறார், அதை தொடர்ந்து நாம் இப்பொழுதோ அனுபவிக்கலாம். இப்படி நைத்தியானுசந்தானம் பண்றேன். முதல்ல இங்க ஒரு விசாரம் பண்றேன். அதாவது இந்த ஸ்ரீ கூரேஷ விம்சதிக்கு ஸ்ரீமத் வேத மார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபயவேதாந்த பிரவர்த்தகாச்சாரியராய் மகாவித்வானாக எழுந்தருளி இருக்கக்கூடிய திருமலை அனந்தான் பிள்ளை கிருஷ்ணமாச்சாரிய சுவாமி அவருடைய ஒரு வியாக்கியானம், உரை, அதை கொண்டுதான் இங்க நான் இந்த கோஷ்டியில அர்த்தங்களை எல்லாம் அனுபவித்து வருகிறோம்.
அதை பிரசங்காது இந்த கோஷ்டியில விண்ணப்பித்தேன். அதுல என்ன பண்றாருன்னா ஒரு விசாரம் பண்ற. என்ன விசாரம் பண்றாருன்னா, இப்படி நைச்சானுசந்தானம் பண்றாரு, இது தகுந்ததா? ஏன் இப்படி பண்றா? நம்முடைய ஆச்சாரியர்களுடைய ஸ்தோத்திரங்கள்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா என்ன பண்றா? ஏன்னா தாழ்ச்சியை எல்லாம் சொல்றா. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா யதிராஜ விம்சத்தின்னு எம்பெருமானார் விஷயமாக, சுவாமி ராமானுஜர் விஷயமாக மணவாள மாமுனிகள் 20 ஸ்லோகங்கள் கொண்ட ஒரு ஸ்தோத்திரம் அதை அனுகிரகித்திருக்கிறார். அநேகமா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுல நாம் ஆராய்ந்து பார்த்தோமேயானால் எம்பெருமானாருடைய பெருமையை பேசணும்னு வந்திருக்கு அந்த ஸ்தோத்திரம். ஆனா ராமானுஜருடைய பெருமை குறைஞ்சு போச்சு. வாஸ்தவமா பார்த்தா யதிராஜ விம்சதியில மணவாள மாமுனிகள் எம்பெருமானாருடைய பெருமை பத்தி சொல்ற, ஆனாலும் கூட அது குறைவா இருக்கு. எது அதிகமா இருக்கு? ஏன்னா தம்முடைய தாட்சி, தம்முடைய நைச்சியம், நைச்சானுசந்தானம் தெரிவிப்பார்கள். அதாவது தாட்சியை அனுசந்தானம் பண்றது, தாட்சியை தெரிவிப்பது, அதுதான் அதிகமாயிடுத்து, ஜாஸ்தி ஆயிடுத்து இந்த யதிராஜ விம்சதியில. அதைத்தான் ஆராய்ச்சி பண்றாரு. இவரும் என்ன பண்ற, நான் ஒரு ஸ்லோகமா 2 ஸ்லோகமா கீழே போன வாரம் பூராவும் அனுபவிச்சோம். 8ஆம் ஸ்லோகம் தொடங்கி 8, 9, 10, 11, 12 மேல இன்னும் 2 ஸ்லோகங்கள் 13, 14 நம்முடைய தாட்சி எல்லாம் விண்ணப்பம் பண்ணுகிறார் நடுவில் திருவீதி பிள்ளப்பட்டர் ஸ்ரீ கூரேஷ விம்சதியிலே என்று நாம் பார்க்கிறோம். எதுக்காக பண்றா? என்ன ஆராய்ச்சி ரீதி தகுந்ததா? இது பண்ணத்தக்கதா? மேலே ஸ்தோத்திரம் பண்ண வேண்டித்தானே, புகழையெல்லாம் பாட வேண்டித்தானே என்று கேட்டு அதற்கு சில திருஷ்டாந்தங்களை எடுத்து காட்டுறார். அதாவது யார் பண்ணியிருக்கான்? ஏன்னா காலத்துல ஸ்ரீராமாயணத்துல நாம் விற்த்தாந்தம் பார்க்கிறோம். விபீஷன் ஆழ்வான், அவன் எத்தனையோ உபதேசங்கள்லாம் பண்ணினான். ராவணன் அவன் சீதையை அபகரித்து கொண்டு வந்தான். லங்கையில அசோக வனத்திலே சீதையை வைத்திருக்கிறான், சிறை பிடித்து வைத்திருக்கிறான். சிறை இருந்த செல்வியாக இருக்கிறாள் சீதா பிராட்டி. எத்தனையோ உபதேசம் பண்ணினான், சதுபதேசம் பண்ணினா. இது ரொம்ப தவறு. பிரதீயதாம் தாசரதாய மைதிலீம், பிரதீயதாம் தாசரதாய மைதிலீம்னு ஒரு சர்க்கம் பூராவும் நீ இப்படி சீதையை தூக்கிட்டு வந்தது ரொம்ப தவறு அண்ணா, சீக்கிரமா கொண்டு போய் சேர்த்து விடு, அதுதான் செய்ய தகுந்தது. எத்தனையோ உபதேசம் பண்ணினா, எந்த உபதேசம் பலிக்கல ராவணனுக்கு. நீ மகா பாபி, நீ இந்த ராட்சச குலத்தில பிறப்பதற்கு உனக்கு யோக்கியத்தையே கிடையாது. குலத்தை கெடுக்க வந்த கோடரி காம்பு நீ இங்க இருக்கவே இருக்காதே. என்ன அவனை ஓட ஓட விரட்டினான், விரட்டி அடித்தான். இலங்கையிலிருந்து நேராக புறப்பட்டு, அதுவும் சரிதான், என்ன நேராக புறப்பட்டான். கடற்கரையிலே சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரான் எழுந்தருளி இருக்கிறானே, அவனை நோக்கி வந்து சேர்ந்தான் விபீஷன் ஆழ்வான். வந்து பெரிய ஆலோசனை கூட்டம், இவனை சேர்த்துக்கிறதா வேணாமா என்ன பெரிய ஆலோசனை எல்லாம் நடந்தது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அவன் பண்ணின காரியம் என்ன? என்னால் தன்னுடைய நைச்சியத்தை தான் அனுசந்தானம் பண்ணினான். ராமபிரான் இடத்துல வரும் காலத்திலே சொன்ன வார்த்தை என்ன? என்னால் ராவணோ நாம துர்வృத்தஹா ராட்சசோ ராட்சசேஸ்வரஹா தஸ்யாக மனுஜோ வ்ராதா விபீஷணை திஸ்துதஹா என்று தெரிவித்தான் அக்காலத்திலே. எனக்கு விபீஷணன் பேரு. நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? ராவணோ நாம துர்வృத்தஹா, ராவணன் ஒருத்தன் இருக்கான், அவன் துர்வృத்தஹா, கெட்ட நடவடிக்கைகளோட கூடினவன். அது மாத்திரம் கிடையாது, ராட்சசோ ராட்சசேஸ்வரஹா, ராட்சசனா இருக்கான், ராட்சச கூட்டத்துக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறான், ஈஸ்வரனாக இருக்கிறான். அவனுக்கு பின்பிறந்தவனாக இருக்கிறேன் நான். தஸ்யாக மனுஜோ வ்ராதா விபீஷண இதிஸ்ருதா, எனக்கு விபீஷணன் பேரு என்று தெரிவித்தான். இதுல என்ன அர்த்தம் அடங்கி கிடக்கு? என்னால் ராவணன் என்கிற பெயருக்கே என்ன அர்த்தம்? நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் விசாரம் பண்ணினார்கள். ராவணன் சொன்னாலே எல்லாரையும் அழ வைக்கிறான் என்று அர்த்தம். எல்லாரையும் அழ வைக்கிறான்னு சொன்னா அவனும் அதுதானா? எல்லாரையும் அழ வைக்கிறான்னு சொன்னா அவனும் எல்லாரும் என்கிற சப்தத்திலே அடக்கம் தானே. பிரசங்காது தெரிவிக்கிறேன். நம்முடைய பூர்வர்கள் விசாரம் பண்ணினார்கள். ராவணன் என்னைக்காவது அழுதது உண்டா? ஏன்னா ஒரு நாளும் கிடையாது. ஆனா ஒரே ஒரு நாள் அழுதான். என்னைக்குன்னா அவனுடைய தம்பியான கும்பகர்ணன் அவன் மாண்டு போனானே. மாண்டு போன காலத்திலே, அதாவது உயிர் மாய்த்து போன காலத்திலே, செத்து போன காலத்திலே, அப்பதான் ஒன்னு அழுதான் ராவணன். நம்முடைய பூர்களுக்கெல்லாம் தெரிவிக்கிறார்கள், அஸ்ய ராவண சப்தஸ்ய அர்த்தம் சம்பூர்ணம் என்று தெரிவிக்கிறார்கள். இன்னைக்குதான் இந்த ராவணன்ற பெயருக்கு அர்த்தம் பரிபூர்ணமாக ஏற்பட்டு இருக்கிறது. அதாவது ராவணன் சொன்னா எல்லாரையும் அழ வைக்கக்கூடியவன். எல்லாரும் என்பதிலே ராவணனும் அடக்கம். அந்த ராவணன் ஒரு நாளும் அழுதது கிடையாது.
மத்த பேரை அழ வச்சுதான் அவனுக்கு பழக்கம். ஆனா அவன் என்னைக்கு அழுதான்? என்னால் அவனுடைய தம்பியான கும்பகர்ணன் மாண்டு போனானே, அன்னைக்குதான் அழுதா. அன்னைக்குதான் ராவணன்ற பெயருக்கே அர்த்தம் பரிபூர்ணமாக கிடைத்தது. ரசமாக நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் தெரிவிக்கிறார்கள். எதுக்காக சொல்ல வந்தேன்னா, அப்படி ராவணன் சொன்னா எல்லாரையும் அழ வைக்கிறான், கெட்ட நடவடிக்கைகள் உடையவனாக இருக்கிறான். அதற்கு மேலே ராட்சச கூட்டத்துக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறான், ஈஸ்வரனாக இருக்கிறான். அவனுக்கு பின் பிறந்தவன் நான், ராட்சச குலத்திலே பிறந்திருக்கிறேன். அதற்கு மேல எனக்கு என்ன பேர் தெரியுமோ? விபீஷணன் பேர். விபீஷணன் என்ற பேருக்கு என்ன அர்த்தம்? என்னால் விவிதம் பீஷயத்தும் விபீஷணம் என்று காட்டுகிறார்கள். ராவணனாவது எல்லாரையும் அழ வைக்கிறான், நான் எல்லாரையும் பயமுறுத்துறேன். அதுவும் விசித்திரமா பயமுறுத்துறேன். என்ன தன்னுடைய தாட்சியை எல்லாம் தெரிவித்தான் என்று நாம் பார்க்கிறோம். அவனுடைய பெருமையை சொல்லியிருக்கலாமே. வாஸ்தவமா என்ன பண்ணிருக்கணும்? என்னால் நாம இருந்தா என்ன பண்ணுவோம்? என்ன, நான் எவ்வளவு உபதேசம் பண்ணி பார்த்தேன் ராவணனுக்கு, சீதைய கொண்டு போய் சேர்த்துடுன்னு. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்றான். இவ்வளவு முட்டாளா இருக்கான். அதனால வேற வழி இல்ல, இவனுக்கு இனிமே உபதேசம் பண்ணி பிரயோஜனம் இல்லை என்று சொல்லிட்டு நான் வந்துட்டேன். என்ன, உன்னை தேடி நான் வந்திருக்கேன் என்ன நாம இருந்தா சொல்லுவோம். நான் அப்படி சொன்னானா விபீஷன் ஆழ்வான்? நான் அப்படி சொல்லல, தன்னுடைய தாட்சியை எல்லாம் தெரிவித்தான் என்ன பார்க்கிறோம். இதைத்தான் இவ்விடத்துல எடுத்து காட்டினார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். இது அவசியம் பண்ண வேண்டியது. எதுக்காக எடுத்து காட்டினார்கள்னா, நைச்சானுசந்தானம் அது பண்ணுவதா வேண்டாமா என்று கேட்டால் கட்டாயம் நைச்சியத்தை தான் அனுசந்தானம் பண்ணணும். அதுவும் எம்பெருமானுடைய சந்நிதிக்கு போனா கட்டாயம் சொல்ல வேணும். நமக்கெல்லாம் சொல்ல தெரியாது. அதனால்தான் நம்முடைய ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எல்லாரும் என்ன பண்ணிருக்கா, என்னால் ஸ்தோத்திரங்களிலே பல ஸ்லோகங்களிலே தாட்சியெல்லாம் சொல்லுகிறார்கள். உண்மையிலேயே அந்த தாட்சியெல்லாம் அவர்களுக்கு பொருந்துமா? அவர்களுக்கு எதுவும் பொருந்தவே பொருந்தாது, நமக்குத்தான் பொருந்தும். நமக்கு ஸ்தோத்திரம் பண்ண தெரியாது. நமக்கு ஸ்தோத்திரம் பண்றதா? சொன்ன ஸ்தோத்திரமே வரமாட்டேன்றது. திருப்பாவே 30 பாசுரங்கள் தான். இந்த திருப்பாவே நமக்கு வருது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுவும் 5ஆம் பாசுரம், அதே போல மேல இருக்கக்கூடிய 16ஆம் பாசுரம், தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுதுன்னு 5ஆம் பாசுரம், தூயோமாய் வந்தோம் துயிலழப்பாடுவான்றது 16ஆம் பாசுரம். சில பேர்லாம் என்ன பண்ணுவா, என்ன தூயோமாய் வந்து நாம் அப்படின்னு சொல்றச்சே தூயோமாய் வந்தோம்னு சொல்லிடுவா. திருப்பாக ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சு போயிடும். சில பேர் தூயோமாய் வந்தோம்னு 16ஆம் பாசுரத்துல சொல்ல வேண்டி இருக்க தூயோமாய் வந்து நாம்னு சொல்லுவா. மறுபடியும் சொல்லிட்டே இருப்பா. எவ்வளவு நாள் ஆனாலும் முடியவே முடியாது. எதுக்காக சொல்ல வந்தேன்னா, இப்படி சொன்ன பாசுரங்களே நமக்கு நினைவுக்கு வரமாட்டேன்றது. அப்படி இருக்குச்சு நம்மால போய் எம்பெருமானுடைய சந்நிதியிலே ஸ்தோத்திரம் பண்ண தான் நமக்கு தெரியுமா? அதுவும் நைச்சியத்தை அனுசந்தானம் பண்ணத்தான் நமக்கு தெரியுமா? அதெல்லாம் தெரியவே தெரியாது. நமக்கு பிரதிநிதியாக ஆச்சாரியர்கள் அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் என்னால் தாட்சியை அனுசந்தானம் பண்ணுகிறார்கள். அதனால நைச்சானுசந்தானம் பண்ண தகுந்ததே. எம்பெருமானுடைய சந்நிதிக்கு போனா எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ண வேணும், அதே சமயத்திலே நம்முடைய தாட்சியையும் தெரிவிக்க வேணும் என்னதான் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் காட்டினார்கள். அதை திருவுள்ளத்திலே கொண்டுதான் இங்க என்ன பண்ற நடுவில் திருவீதி பிள்ளப்பட்டர் என்னால் ஸ்ரீவத் சஜின்ன தவபூரி தயாபகாயாம் ஸ்நாத்வாபி நிர்மலமதோபி மிதம் பச்சோகம். என்ன புறத்தாழ்வானே, உடைய பெருங்கருணையாகிற ஒரு ஆறு, இந்த ஆறிலே நீராடினேன். நீ நல்ல சமர்த்தர் தான். இவருக்கு என்ன, கூறத்தாழ்வானுக்கு என்ன அப்படி சக்தி எல்லாம் இல்லையா? போக்க முடியாதா? நம்முடைய பாபங்களை எல்லாம் தொலைத்து அருள முடியாதா? என்ன எல்லாம் முடியும், நல்ல சமர்த்தர் தான். ஆனாலும் கூட இப்போ வைத்தியன் இருக்கான், மருத்துவன் இருக்கான். மருத்துவன் நல்ல கெட்டிக்காரனா இருக்கான். எல்லா வியாதியும் கண்டுபிடிச்சு அதற்கு தகுந்த மருந்தெல்லாம் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். இப்படி இருந்தாலும் கூட இந்த நோய் ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னு சொன்னா, வியாதி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு சொன்னா, அந்த வைத்தியனாலையும் ஒன்றும் பண்ண முடிவது கிடையாது. இதை நாம் பார்க்கிறோம் இல்லையோ? அதே போல இப்போ நடுவில் திருவீதி பிள்ளப்பட்டர் என்ன அபிப்பிராயத்திலே தெரிவிக்கிறார் என்னால், அவருக்கு என்ன நோயா, ஏதாவது வியாதியா சுவாமி அவருக்கு நடுவில் திருவீதி பிள்ளப்பட்ட இருக்குன்னா? ஆமா, நோய்தான், வியாதிதான். எது வியாதி? என்ன நாமெல்லாம் சரீரத்துக்கு வியாதி வந்ததுன்னா வியாதின்னு நினைச்சுட்டு இருக்கோம். ஏதோ உடம்புல வலி ஏற்படுறது, கை கால் வலி ஏற்படுறது, அதே போல ஜுரம் வருது, தலைவலி வருது, வயிற்று வலி வருது, இதெல்லாம் வியாதின்னு நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலேயே வியாதி எது? ஏன்னா இந்த சரீரமே வியாதி தான். சில வைத்தியர்கள்லாம் இருக்கா, வைத்தியர்களை பத்தி வேடிக்கையா
ஸ்லோகம் தெரிவிப்பதுண்டு சம்ஸ்கிருதத்தில பிரசங்காது தெரிவிக்கிறேன். வைத்தியராஜ நமஸ்துபியம் யமராஜ சகோதரஹா. என்ன வைத்தியராஜனுக்கு நமஸ்காரம். அவன் எப்படி இருக்கான் என்னால் யமராஜனுக்கு சகோதரனா இருக்கான். யமனுக்கு பின் பிறந்தவனாக இருக்கிறான், கூட பிறந்தவனாக இருக்கிறான். ஆனா இந்த யமனுக்கும் வைத்தியனுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. என்ன வித்தியாசம் என்னால் யமஸ்துஹரதி பிராணான். யமன் இருக்கானே அவன் வெறும் பிராணனை மாத்திரம் தான் வாங்குறான். வைத்திய பிராணான் தனானிச்சா. ஆனா வைத்தியன் இருக்கானே அவன் பிராணனையும் வாங்கிடுறான், பைசாவையும் புடுங்கிடுறான். எவ்வளவோ காசு எல்லாத்தையும் புடுங்கிட்டு கடைசியில ஒண்ணுமே பண்ண முடியாது. இட் இஸ் நாட் இன் மை ஹேண்ட்ஸ் நவ் அப்படின்னு சொல்லிடுறான். ஹி இஸ் நவ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் காட். எல்லாம் எம்பெருமான் விட்ட வழி. என்ன வைத்தியன் தெரிவிக்கிறான். வேடிக்கை அடியனுடைய திருப்பாட்டனார் தாத்தா தெரிவிப்பர். இப்படி வைத்தியன் ஒரு வேளை சொன்னான்னா அவன் என்னைக்குதான் எம்பெருமானுடைய கையை எதிர்பார்த்து இல்ல, வென் ஹி இஸ் நாட் அப்படின்னு ரசமாக தெரிவிப்பர். என்னைக்குமே எம்பெருமான் தானே பண்ண வேணும். அப்படி இருக்கிறச்சே லோகத்தில இருக்கக்கூடிய வைத்தியர்கள் எத்தனை சாமர்த்தியத்தோட கூடி இருந்தாலும் கூட, சக்தியோட கூடி இருந்தாலும் கூட, அந்த நோய் விஞ்சிடுத்துன்னு சொன்னா அவர்களால ஒன்னும் பண்ண முடிவதோ இல்லையோ. அதே போல இப்போ இவருக்கு எது நோய்? நமக்கெல்லாம் சரீரத்துக்கு வியாதின்னா வியாதின்னு நினைக்கிறோம். ஆனா இப்ப ஆத்மாவுக்கல்லவா ஒரு பெரிய நோய் ஏற்பட்டு இருக்கிறது. இந்த பாபத்தை நான் பண்ணிட்டு இருக்கேன், ஆத்மாவை மிஞ்சி போயிடுத்து. எதனால இப்படி சொல்ற? என்ன இவருக்கு என்ன நல்ல ஞானம் இருக்கும் இல்லையோ? நமக்கெல்லாம் உடனே சந்தேகம் ஏற்படும். நாம சொல்றது என்னவோ வாஸ்தவம் தான். நடுவில் திருவிதிப்புள்ள பட்டர் போய் இப்படி சொல்லலாம? இவரும் நல்ல ஞானத்தோட கூடியிருக்க, அனுஷ்டானத்தோட கூடியிருக்கிறார், சத்குல பிரசூத்தராக இருக்கிறார். அப்படி இருக்கிறச்சே நமக்கு பிரதிநிதியாக சொல்ற, நமக்கு பதிலா சொல்ற, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா ஏன் இந்த எண்ணம் ஏற்பட்டது நடுவில் திருவிதிப்புள்ள பட்டருக்கு? நம்முடைய ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அவெல்லாமும் சொல்றாளோ இல்லையோ, ஏன் அவர்களுக்கு இந்த ஒரு நிலை ஏற்படுகிறது? ஏன்னா வேற ஒண்ணும் கிடையாது, இந்த சம்சாரத்திலே இருப்போமோ இல்லையோ. அவர்களுக்கு எல்லாம் என்ன துடிப்பு, என்ன கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ எம்பெருமானே, எத்தனை காலம் என்ன இந்த லோகத்தில வைத்திருக்க போகிறாய்? எத்தனை காலம் இங்கேயே இருந்து உழலும்படியாக உனக்கு திருவுள்ளம்? அவர்கள் எல்லாம் தெரிவிக்கிறார்கள். ஏமா அவர்கள் எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அவர்கள் எல்லாம் இங்க இருந்து எம்பெருமானை நன்றாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கூட லோகத்தினுடைய சுவாவத்தை பார்த்தா அவர்களுக்கெல்லாம் நடுக்கம் ஏற்படுறது, பயம் ஏற்படுறது. பயம் இல்லாதவர்கள் நமதான், நமக்கு தான் எந்த பயமும் கிடையாது. அதனாலே தெரிவிக்கிறார் நடுவில் திருவீதி பிள்ளப்பட்டர், புறத்தாழ்வானே நீர் நல்ல சமர்த்தர் தான், ஆனாலும் கூட எனக்கு இப்ப நோய் விஞ்சி போயிடுச்சு, அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன மிதம் பச்சகா அகம், என்ன மிகவும் நீசனாக இருக்கிறேன் நான் தெரிவித்தார். எதை போல இருக்கக்கூடிய ஒண்ணு. இதுக்கு 2 ஸ்லோகங்களை எடுத்து நம்முடைய பூர்வர்கள் காட்டுகிறார்கள். முக்கியமா ஒரு ஸ்லோகம் பரமாச்சாரியரான ஆள வந்தார். அவர் நம்முடைய ஸ்தோத்திர ரத்னத்திலே ஒரு ஸ்லோகம் தெரிவிக்கிறார். அமர்யாத க்ஷுத்ரலமதிரசூயா பிரசபூஹு கிருதக்னோ துருமாணி ஸ்மர பரவசோ வஞ்சன பரஹா நிருசம்சப்பாபிஷ்ட கதமிஹமதோ துக்க ஜலதேஹே அபாரா துக்கீன்னஸ்தவ பரிசரேயம் சரணயோகோ என்பது 61வது ஸ்லோகம் ஸ்தோத்திர ரத்னத்தில ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடிய ஸ்லோகம். ஸ்லோகத்துல என்ன தெரிவிக்கிறார்னா அநேகமா இதே அபிப்பிராயத்தை தான் சொல்றார் பரமாச்சாரியரான ஆள வந்தார். என்ன தெரிவிக்கிறார் என்னால் அமர்யாதகா 10 தாழ்ச்சி, 10 விதமான தாழ்ச்சிகளை இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார் ஆள வந்தார். முதல்ல என்ன தெரிவித்தார்னா அமர்யாதகா, எம்பெருமானுடைய சன்னதிக்கு போனா இந்த ஸ்தோத்திரத்தை முக்கியமா அனுசந்தானம் பண்ண வேணும் நம்முடைய பூர்வர்கள் தெரிவிக்கிறார்கள். ரசமாகவும் ஒண்ணு தெரிவிப்பதுண்டு. ஒரு சுவாமி இருக்காரு, அவர் என்ன பண்ணாரான்னா திருவரங்கம் பெரிய கோயில திருவத்தியன உற்சவம், அதாவது இன்னைக்கும் பகல் 10 ராப்பத்துன்னு 21 நாள் விசேஷமா எம்பெருமான் உற்சவம் கண்டருளுகிறான் என்ன நாம் பார்க்கிறோம். அந்த திருவத்தியன உற்சவத்தில பகல் 10 மண்டபத்தில ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எல்லாரும் சூழ, அரையர் சுவாமிகள் அந்த பாசுரங்களை எல்லாம் தாளத்தோட சேவிக்க, அதற்கு மேலே வியாக்கியானம் என்ன, அபிநயம் என்ன, எல்லாம் எம்பெருமான் திருமுன்பே அவர்கள் சேவிக்க, அதையெல்லாம் நன்றாக செவிமடுத்து கேட்கிறான் எம்பெருமான். பரம ஆனந்தத்தோட கேட்கிறான் நம்பெருமாள். கூடவே ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் சுத்தி எழுந்தருளி இருக்கிறார்கள். ஒரு சுவாமி இருக்காரு, அவர் அந்த திருவத்தியன உற்சவத்துல நம்பெருமாளை சேவிக்கணுன்றதுக்காக நேரம் போனாராம். நேரம் போயிட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, சார் காலக்ஷேபங்கள்லாம் கேட்டிருக்காரு, உபன்யாசம் எல்லாம் கேட்டிருக்காரு. இந்த காலக்ஷேபங்கள்ல என்ன தெரிவிக்கப்பட்டது என்ன, எம்பெருமானுடைய சன்னதிக்கு போனா
நைச்சியத்தை எல்லாம் அனுசந்தானம் பண்ணணும், சாட்சியெல்லாம் சொல்லணும். அதனால அவர் என்ன பண்ணார்னா, அது முக்கியமா இந்த ஸ்லோகம் அமரியாதகா க்ஷுத்ரஹா தொடங்கக்கூடிய ஸ்லோகத்தை தெரிவிக்க வேணும் என்று கேட்டுட்டு என்ன பண்ணார், நேர போய் 10 ஆழ்வார்கள் இருக்காளோ இல்லையோ, 10 ஆழ்வார்கள் அதுக்கு தகுந்தா போல ஒரு 10 தாழ்ச்சியை இந்த ஸ்லோகத்திலே சொல்றார் பரமாச்சாரியரான ஆள வந்தார். என்ன பண்ணாருன்னா, நேர போய் பொய்கை ஆழ்வாரை பார்த்து அமரியாதகா என்று தெரிவித்தார். இது ரசமாக தெரிவிப்பார்கள். அதாவது அமரியாதகான்னு சொன்னா என்ன அர்த்தம், என்னால் மரியாதை இல்லாதவன், வேதமாகிற ஒரு வரம்பு, அந்த வரம்பை கடக்கக்கூடியவன். சுத்ரஹா சொன்னால் தாழ்ந்த செயல்களை செய்யக்கூடியவன். இப்படி அமரியாதகா சுத்ரஹா சலமதிஹி அசூயா பிரசவபூஹு கிருதக்னஹா துர்மாணி ஸ்மரபரவசஹா வஞ்சனபரஹா நிருசம்சஹா பாபிஷ்டஹா என்று 10 சொல்லியிருக்காரு இல்லையோ, விஷயம் சொல்லியிருக்காரு. இந்த 10 ஆழ்வாரையும் பார்த்துட்டு இப்படி அமரியாதகா சுத்ரஹான்னு வரிசையா சொன்னாராம். சொன்னா உடனே இதெல்லாம் சொல்லிட்டு நம்பெருமாளை சேவிக்கும் காலத்துல என்ன பண்ணாருன்னா, துக்க சொல்லதே துக்க கடலேன்னு தெரிவித்தாராம். காலத்துல ரசமாக தெரிவிக்கிறார்கள். நடந்த விற்த்தாந்தம்னு புரியணுன்றதுக்காக சொல்றான் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். அப்படி துக்க ஜலதேன்னு எம்பெருமானை பார்த்து சொன்னா ரசமாக என்ன தெரிவிக்கிறார்கள்னா, இப்படி 10 பேர் அமரியாதகா சுத்ரஹான்னு இருக்கக்கூடியவர்கள் இருந்தா அவன் துக்க கடலா இல்லாம எப்படி இருப்பன் என்ன தெரிவிக்கிறார்கள். அது அபிப்பிராயம் எதுக்காக தெரிவிக்கப்பட்டதுன்னா, இப்படி தாட்சியெல்லாம் எம்பெருமானுடைய சன்னதியிலே சொல்லணும், இதுக்காக ஆழ்வாரை பார்த்து சொல்லணும்னு அபிப்பிராயம் இல்ல, நம்முடைய நைச்சியத்தை அனுசந்தானம் பண்ண வேணும் நம்முடைய பூர்வர்கள் காட்டுகிறார்கள். பிரசங்காத கோஷ்டியில விண்ணப்பித்தேன். இப்படி அமரியாதகா சுத்ரஹா சலமதிஹி, சலமதிஹின்னு சொன்னா எப்படிப்பட்ட மதி, ஏன்னா நின்னவா நில்லா நெஞ்சு சஞ்சலத்தோடயே கூடியிருக்கு. நமக்கெல்லாம் இருக்கோ இல்லையோ, இந்த கேட்டு இருக்கிறச்சேவே வேற என்ன பார்க்கலாம் அப்படின்னு தோன்றதோ இல்லையோ, குலபத்திரம் சொல்லல, நமக்கும் சொல்றவருக்கும் அப்படிதான் இருக்கு. இது சம்சாரத்தினுடைய சுவாவம், தப்பிதமாக நினைத்துக் கொள்ள வேண்டாம். அப்படி சலமதிஹி அசூயா பிரசவபூஹு, அசூயை பொறாமை, பொறாமைன்னா மற்ற பேருடைய குணங்கள் எல்லாம் தோஷங்களாகவே சொல்லுவது. இதைத்தான் சுவாமி வேதாந்த வாசிரியர் நம்முடைய சங்கல்ப சூரியோதயத்திலே தெரிவிக்கிறார். அதாவது சங்கல்ப சூரியோதயம்னு சொல்லக்கூடியது அது ஒரு உருவக நாடகம் என்று பார்க்கிறோம். அதாவது ஆங்கிலத்துல சொல்றதுன்னா அலிகோரிக்கல் டிராமா என்று தெரிவிப்பார்கள். அதுல அசூயைன்னு சொல்லக்கூடிய ஒரு கதாபாத்திரம், கேரக்டர், அந்த அசூயைன்னு சொன்னா பொறாமைன்னு சொல்றாமே, அவள் என்ன பண்றா அப்படின்னா, அவள் தெரிவிக்கிறாள், நான் மாத்திரம் ஜாகிரதையா இருந்தேன்னா ராமனிடத்திலேயே தோஷம் சொல்லிடுவேன். ஏன் ராமனிடத்திலேயேன்னு தெரிவித்தார்கள் என்னால் ராமன் தான் குணவானாக இருக்கிறான், இந்த ராமனிடத்திலே கூட தோஷம் சொல்லுவேன். அதாவது குணத்தையே குற்றமாக சொல்லுவதுதான் அசூயை என்பதற்கு அர்த்தம், பொறாமை என்பதற்கு அர்த்தம். சப்தத்தினுடைய அர்த்தம் புரியணுன்றதுக்காக இடத்துல விவரித்து தெரிவிக்கிறேன். அப்படி அந்த அசூயை என்ன தெரிவிக்கிறாள் சுவாமி வேதாந்த வாசிரியர் அந்த சங்கல்ப சூரியோதயத்துல என்ன தெரிவிக்கிறார் என்னால் ராமனிடத்துல 3 தோஷம் சொல்லுவேன், 1 இல்ல 2 இல்ல 3 சொல்லுவேன். என்ன 3 என்னால் நிரவதி குணகிராமே ராமே நிராகசி வாகசி ஸ்புரணமுஷிதா லோகா லோகாவதந்தி சதந்திகே வரதனுஹதிம் வாலித்ரோகம் அனாக்கு அபசர்ப்பணம். என்ன 3 தோஷங்கள் சொல்றா அந்த அசூயைன்னு சொல்லக்கூடிய கதாபாத்திரம். என்ன 3 தோஷங்கள் நாள் வரதனுஹதிம், முதல்ல கொன்னது ஒரு பெண்ணை, தாட்டகையை வதித்தான். என்னதான் இருந்தாலும் உத்தம புருஷன்னு சொன்னா பெண் வதை பண்ணக்கூடாது, ஆனா ஒரு பெண்ணை கொன்னான், அது முதல் தோஷம் தெரிவித்தார். ஆனா தாட்டகை அவளை கொன்னான்னு சொன்னா விஸ்வாமித்ரஸ்ய சாசனாது, முனிவர் கட்டளை இட்டார் ராட்சச பெண் பிள்ளை, அதனால கொல்லுவதிலே எந்த தவறும் கிடையாது, அதனால அவள் வதிக்க தகுந்தவளே என்று தெரிவிக்க அதைத்தான் பண்ணினான் சக்கரவர்த்தி திருமகன் ராமன். ஆனா அதையே தோஷமாக நிரூபிக்கிறாள் அசூயை. இதுதான் பொறாமைன்னு பேர். அதாவது குணத்தையே குத்தமாக நிரூபிப்பது. இந்த அசூயா பிரசவபூஹு என்பதற்கு நம்முடைய பூர்வர்கள் எடுத்து காட்டுகிறார்கள். இது முதல் தோஷம். வரதனுகத்தின் வாலித்ரோகம், அதற்கு மேல 2வதாக பண்ணினது என்ன, வாலியை மறைந்திருந்து அடித்தான். இன்னைக்கும் அநேகம் பேர் வாதாடிட்டு இருக்கா. வாலிக்கு அட்வொகேட்டா எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அது என்னதான் இருந்தாலும் சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரான் பண்ணினது தவறுதான். இங்கயாவது மறைந்திருந்து அடிக்கலாமா? ஒரு நாளும் கூடவே கூடாது. என்ன சொன்னாலும் என்ன சமாதானம் தெரிவித்தாலும் அதையெல்லாம் ஒப்புக்கொள்ள முடியாதுன்னு அநேகம் பேர் இன்னைக்கும் வாதாடிட்டு இருக்கா. அவனுக்கு வக்கீல்களா அதுவும் எப்படி இருக்கா, ஏன்னா ஃபீஸே இல்லாம வாதாடிட்டு இருக்கா அவனுக்கு.
ஆனா அவனை ஒப்புக்கொண்டாயித்து. வாலியே என்ன சொன்னான்? என்ன பண்ணினது சரிதாம்பா, என்ன தேவியை பிரிந்த பின்னை திகைத்தன போலும் செய்கை என்னெல்லாம் தெரிவித்தான்னு கம்பநாட்டாழ்வார் தெரிவிக்கிற. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எதுக்காக சொல்ல வந்தேன்னா, வாலியே ஒப்புக்கொண்டான். ஆனாலும் கூட இந்த அசூயைன்னு சொல்லக்கூடியவள் என்ன பண்றா? என்னால் அதை குற்றமாக நிரூபிக்கிறாள். வாலி துரோகம், அவனுக்கு அபசர்ப்பணம். அதற்கு மேல அந்த கரதூஷண வதத்திலே 4 அடி பின்வாங்கினான். அது 3வது தோஷம். வீரனா இருக்கக்கூடிய ஒரு நாளும் பின்வாங்க கூடாது, பின்வாங்கினான் தெரிவிக்கிறாள். ஆனா எதனாலே வாலியை கொண்டான், மறைந்திருந்தேன் அடித்தான்னா அதெல்லாம் மிருகத்தை வேட்டையாடக்கூடிய கணக்கில எந்த தவறும் கிடையவே கிடையாது. அதெல்லாம் ராஜாக்கள் குரங்க வேட்டையாடுறதுன்னு சொன்னா மறைந்திருந்து அடிப்பதிலே எந்த குத்தமும் கிடையாதுன்னு பல காரணங்கள் நிரூபித்து காட்டுகிறார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். அதே போல அந்த கரதூஷண வதத்திலே ஏன் பின்வாங்கினான்? ஏன்னா மேல உயரத்துக்கு வந்தா ஒரு நாயோ விலங்கோ மேல உயரத்துக்கு வந்ததுன்னா அது அருவருப்பா இருக்கும். அதனால மேல படக்கூடாதுன்றதுக்காக பின்வாங்குவது உண்டு. இல்ல எந்த தோஷமும் கிடையாது. என்ன இப்படி 3லேயும் நியாயமா பார்த்தோம்னா எந்த தோஷமும் கிடையவே கிடையாது, எந்த குத்தமும் கிடையவே கிடையாது. ஆனாலும் கூட அதிலேயே தோஷத்தை கண்டுபிடித்து தெரிவிப்பது, இதுதான் அசூயை என்பதற்கு அர்த்தம். அதைத்தான் இங்கே என்ன தெரிவித்தார்னா, அசூயா பிரசவ பூஹு. என்ன அசூயை பொறாமைக்கே இருப்பிடமாக நான் இருக்கிறேன். அதற்கு மேலே கிருதக்னஹா செய் நன்றி கொன்றவனாக இருக்கிறேன். துர்மானி அதற்கு மேலே துரகங்காரம் கெட்ட அகங்காரத்தோட கூடியிருக்கிறேன். ஸ்மரபரவசா மஞ்சனபரஹா என்று பரவசப்பட்டு இருக்கிறேன். எல்லாரையும் ஏமாற்றக்கூடியவனாக இருக்கிறேன். நிருசம்சப்பாபிஷ்டஹா என்ன தகாத தொழில்களை எல்லாம் பண்ணக்கூடியவனாக இருக்கிறேன். பாபமே செய்து பாவியானேன், பாபத்தையே செய்து போருகிறேன் என்ன அவ்விடத்துல தெரிவித்து, அதனால எம்பெருமானே நீர் தான் கரையேற்ற வேணும். அவ்விடத்துல பரமாச்சாரியரான ஆளவந்தார் தெரிவித்தார். அதை திருவுள்ளம் பத்தித்தான் எதுக்காக சொல்ல வந்தேன்னா, நடுவில் திருவீதி பிள்ளை பட்டரும் பரமாச்சாரியரான ஆளவந்தார் எந்த கிரமத்திலே தெரிவித்தாரோ அதே போல இவ்விடத்துல என்ன பண்ற என்ன, எம்பெருமானே நீ என்ன பண்ண வேண்டும் என்னால் இவருக்கு எம்பெருமான் யார்? என்ன கூறத்தாழ்வான் தான் இவருக்கு எம்பெருமான், இவருக்கு சுவாமி கூறத்தாழ்வான் தான். அதனால கூறத்தாழ்வான் இடத்துல என்ன தெரிவிக்கிறார்? என்னால் பெருங்கருணையாகிற ஒரு ஆறு, அந்த ஆற்றிலே நீராடினாலும் கூட நான் இப்போ எந்த ஒரு நிலைமையை அடைந்திருக்கிறேன், என்ன ஒரு பிரயோஜனமும் இல்ல, மிகவும் நீச்சனாக இருக்கிறேன் நான். அதற்கு காரணம் என்ன? என்னால் நான் பாபத்தையே செய்து கொண்டு போருகிறேன். அதனால உம்மாலையும் நம்ம காப்பாற்ற முடியாது, உம்முடைய ரட்சணத்தில் இருந்தும் நாம் விலகிவிட்டோம் என்ன இந்த 12வது ஸ்லோகத்திலே தெரிவித்து தலை கட்டுகிறார் நடுவில் திருவீதி பிள்ளை பட்டர். என்ன பார்க்கிறோம்? ஸ்ரீவத்ஸ சின்ன தவபூரி தயா பகாயாம் ஸ்நாத்வாபி நிர்மலமதோபி மிதம் பச்சஹா அஹம் நிந்தேஷு கர்ம நிச்சயேஷு நிரூட புத்திஹி. நிந்தேஷு இகழத்தக்க காரியங்கள் அதையே நான் பண்ணிட்டு இருக்கேன். நிரூட புத்திஹி அதிலேயே வெறூன்றி இருக்கிறேன் நான், அச்சஞ்சலமா அதையே பண்ணிட்டு இருக்கேன் என்று தெரிவித்து, நிரூட புத்திஹி மஜ்ஜாம் யதஸ்தமசியா தவ நிர்பரோஸ்மி. மஜ்ஜாம் யதஸ்தமசி என்ன, இந்த சம்சாரமாகிற ஒரு பெரிய கடல், அதிலேயே மூழ்கி கொண்டிருக்கிறேன் நான். இதெல்லாம் காரணம் என்ன? என்ன வேற ஒன்னும் காரணம் கிடையாது. ஆழ்வார் சொன்னாரோ இல்லையோ, முன்செய்த முழிவினையால் திருவடி கீழ் குத்தேவல் முன்செய்ய முயலாது அகழ்வதுவோ விதியினமே. என்ன நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே முதல் பத்திலே 4ஆம் திருவாய்மொழி அஞ்சிரய மடனாராய்னு தொடங்கக்கூடிய பதிகம். அந்த பதிகத்திலே நம்மாழ்வார் என்ன பண்றார்? என்ன பட்சிகளை எல்லாம் தூது விடுற, எம்பெருமானிடத்திலே தூது சொல்லி அனுப்புகிறார். அதாவது எம்பெருமான் என்ன பண்ணா என்னால் எம்பெருமானுடைய குணங்களை எல்லாம் சொன்னார். முதல் பத்திலே எம்பெருமான் அறப்பெரியவனாக இருக்கிறான், அவனுடைய பரத்வத்தை சொல்லி, அதற்கு மேல அவனே ஸ்தோத்திரம் பண்ண தகுந்தவன் தெரிவித்து, அதற்கு மேல அவன் மிகவும் சுலபனாக இருக்கிறான்னு சொன்னார். எதனால சௌலபியத்தை சொன்னார்னா, இந்த லோகத்துல அவதாரங்கள் எல்லாம் பண்றானோ இல்லையோ, அதாவது ராமனாகவும் கண்ணனாகவும் வாமனனாகவும் எத்தனையோ அவதாரங்கள் வந்து பிறக்கிறானோ இல்லையோ எம்பெருமான், அதையெல்லாம் சொன்னார். சொன்ன உடனே ஆழ்வாருக்கு என்ன ஆசை வந்துடுத்துன்னா, அந்த வாமனாவதாரம் பண்ணினான எம்பெருமான் வாமனனாக பிறந்து திரிவிக்கிரமனாக லோகத்தை எல்லாம் அளந்தானே, அதை சேவிக்கணும்னு ஆசைப்பட்டார். எப்படி சேவிக்கணும்னு ஆசைப்பட்டார்னா, மானசிகமான அனுபவம் தான் ஆழ்வாருக்கு நடக்கிறது. அதாவது பிரத்யக்ஷ சமானாகாரமான மானச அனுபவம்.
இன்னும் தெரிவிப்பார்கள் நம்முடைய பூர்வர்கள். அதாவது பிரத்யக்ஷத்தை போல இருக்கக்கூடியது, அதாவது கண் முன்னால பாக்குற மாதிரியே இருக்கு. ஆனா உண்மையிலே கண் முன்னால பார்க்கிறாரா ஆழ்வார்? பிரத்யக்ஷ சமானாகாரமான, அதற்கு சமமாக இருக்கக்கூடிய ஒரு மானச அனுபவம், மனசினாலே அனுபவம், அதைத்தான் எம்பெருமான் கொடுத்தான். அதுதான் திருவாய்மொழியாக வடிவெடுத்தது நாம் பார்க்கிறோம். இதுக்காக சொல்ல வந்தேன்னா, இப்படி ஆழ்வார் திருவாய்மொழி பாசுரம் பாடிட்டு இருக்கிறச்சே அவருக்கு என்ன ஆசை ஏற்பட்டதுன்னா, இப்படி மானச அனுபவம் போராதுன்னா பிரத்யட்சமா பார்க்கணும். கண்ணை திறந்து பார்த்தா வாமனமூர்த்தி இருக்கணும், அவனை நன்னா கெட்டியா தழுவிக்கொள்ள வேணும், அணைத்துக் கொள்ள வேணும், அவனோட வார்த்தையாட வேணும், பேச வேணும், அவனிடத்துல 4 வார்த்தை கேட்கணும். ஆழ்வாருக்கு ஆசை ஏற்பட்டது. இது எதுல ஏற்பட்டதுன்னா, முதல் பத்தியில 3ஆம் திருவாய்மொழியினுடைய முடிவு, 10 எடியவர் கிளியவன்ற திருவாய்மொழியினுடைய முடிவிலே ஏற்பட்டது. ஆனா கண்ணை திறந்து பார்த்தா வாமனனும் இல்ல, திருவிக்கிரமனும் இல்ல. அதனால மிகுந்த வருத்தம். அதுவும் எம்பெருமான் என்ன பண்ணினான், என்ன கொஞ்சம் தள்ளி நின்னா, ஆழ்வாருக்கு அனுபவத்தை கொஞ்சம் பொறுக்க கொடுக்கணும். என்ன தள்ளி நின்னா ஆழ்வாருக்கு பொறுக்கல. என்ன பண்ணார், பட்சிகளை எல்லாம் தூது சொல்லி அனுப்புகிறார். அஞ்சிரைய மடனாராய் அழியத்தாய். அதுல ஒரு பாசுரத்துலதான் ஆழ்வார் என்ன சொல்றாருன்னா, முன்செய்த மொழிவினையால் திருவடி கீழ் குத்தேவல் என்ன அங்க சொன்னாரோ இல்லையோ, இதுக்கா அதை எடுத்து சுவாமி திருவாய்மொழி உபன்யாசம் சொல்றீரா இல்ல கூரேச விம்சத்தி சொல்றீரான்னா, ஆழ்வாருடைய பாசுரங்கள், ஆச்சாரியர்களுடைய ஸ்தோத்திரங்கள், அதையெல்லாம் எடுத்துத்தான் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் ஸ்தோத்திரத்தை எல்லாம் அனுகிரகித்தார்கள் பார்க்கிறோம். அப்படித்தான் வியாக்கியானமும் அமைந்திருக்கிறது, உரையும் அமைந்திருக்கிறது என்ன நாம் பார்க்கிறோம். அதனாலே எப்படி ஆழ்வார் அங்கே தெரிவித்தாரோ, பட்சிகளை எல்லாம் தூது சொல்லி அனுப்புகிறார் எம்பெருமானிடத்துல. நீங்கள்லாம் போய் சொல்லுங்க, எனக்கு பிரதிநிதியாக போய் அங்கே ஒருத்தி கஷ்டப்படுறான்னு சொல்லுங்க. என்ன உஞ்செய்த முழுவினையால் திருவடி கீழ் குத்தேவல், உஞ்செய்த முழுவினை, செய்த பாபம், அதனால அப்படியே துடிக்க வேண்டித்தானா? இங்க ஒருத்தி இருக்கா திருக்குறுகூர்ல, ஒருத்தி பராங்குஷ நாயகின்ற பெயரோட குடி இருக்கிறாள், அவள் இப்படியே கஷ்டப்பட வேண்டித்தானா எம்பெருமானே? என்ன எனக்கு பதிலா போய் சொல்லுங்கன்னு தெரிவிக்கிறார். இதுக்கு காரணம் என்னன்னா, முன் செய்த முழுவினை, முன்னாலே பண்ணின பாபங்கள், அதனால எம்பெருமானை விட்டு விலகியே போக வேண்டியதுதானா என்ன நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். இந்த பாபங்கள்லாம் எவ்வளவு கொடியதாக இருக்கிறது என்று சொன்னால், அக்காலத்தில நடந்த ஒரு ஐதிஹ்யம், நடந்த நிகழ்ச்சியை எடுத்து காட்டுகிறார்கள். திருக்கோட்டியூரிலே சுவாமி பராசரபட்டர் எழுந்தருளி இருந்தார். இந்த ராஜாவினுடைய ஒரு உபதிரவம், அதுல 2 பேருக்கும் ஒத்துமை, புறத்தாழ்வானுக்கும் பராசரபட்டருக்கும் என்ன ஒரு ஒத்துமை என்னால், புறத்தாழ்வானோ ஒரு ராஜா, சோழ ராஜாவினுடைய ஒரு உபதிரவத்தினாலே, அவனுடைய ஒரு இன்னலினாலே திருவரங்கம் பெரிய கோயில எழுந்தருளி இருக்க முடியாமல் அவர் புறப்பட்டு திருமாலிருஞ்சோழமலைக்கு எழுந்தருளினார்னு பார்க்கிறோம். அதே போல சுவாமி பராசரபட்டனோ வீரசுந்தர பிரம்மரா என்ற ராஜா, அவனுடைய ஒரு இன்னலினாலே கொஞ்ச காலம் புறப்பட்டு திருக்கோட்டியூருக்கு எழுந்தருளினார். அந்த திருக்கோட்டியூரில அவர் எழுந்தருளி இருக்கும் காலத்துல 2 சுவாமிகள் எழுந்தருளி இருந்தார்கள். ஒருத்தருக்கு தெற்காழ்வார்னு பேர், மற்றொருத்தருக்கு கோளரி ஆழ்வான்னு பேர். அந்த கோளரி ஆழ்வான்னு சொல்லக்கூடியவர் நல்ல சதாச்சார சம்பன்னராக இருந்தார், நல்ல ஆச்சார அனுஷ்டானங்களோட கூடியிருந்தார். கோளரி ஆழ்வான்னு சொல்லக்கூடியவர். இந்த தெற்காழ்வார்னு சொல்லக்கூடியவர் இருக்காரு, அவருக்கு அவ்வளவு ஆச்சாரம் எல்லாம் போறாரு. அவரும் அவ்விடத்துல எழுந்தருளி இருந்தார். அதனால சுவாமி பராசரபட்டர் எப்படி நினைச்சிட்டு இருந்தாருன்னா, கோளரி ஆழ்வானுக்குத்தான் பெருமை அதிகம், தெற்காழ்வானுக்கு அவருக்கு என்னதான் இருந்தாலும் அவ்வளவு ஆச்சார அனுஷ்டானம் எல்லாம் இல்லையோ, அதனாலே அவருக்கு அவ்வளவு பெருமை இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தார். ஆனா என்ன நடந்தது என்னால், ஒரு விசேஷ திவசம், ஒரு புண்ணிய தினம் வந்து சேர்ந்தது. அந்த புண்ணிய தினத்தன்னு நல்ல நீராடினர், பண்ண வேண்டிய அனுஷ்டானங்களை எல்லாம் பண்ணி முடித்தார் இந்த கோளரி ஆழ்வான்னு சொல்லக்கூடியவர். அவர் இந்த தெற்காழ்வாரை பார்த்து என்ன சொன்னார், என்ன எவ்வளவு நல்ல நாள் வந்திருக்கிறது, விசேஷ நன்னாள் புண்ணிய திவசம் வந்திருக்கு, இந்த நாள்லயாவது நீர் ஒரு முழுக்கிட்டு வரலாமே, நல்ல தீர்த்தமாடி வரலாமே, வந்தா பாபம் எல்லாம் தொலையுமே. அக்காலத்திலே தெற்காழ்வாரை பார்த்து கோளரி ஆழ்வான் தெரிவித்தார். அதற்கு தெற்காழ்வான் அவர் என்ன பதில் சொன்னார் என்னால் தெரிவித்தார் அக்காலத்திலே, ஓய் கோளரி ஆழ்வானே, முழுக்கிடுறதுனால எல்லாம் நம்முடைய பாபம் எல்லாம் ஒரு நாளும் போகவே போகாது. இவ்விடத்துல எழுந்தருள் இருக்கிறானே இந்த திருக்கோட்டியூரிலே,
எம்பெருமான் உரகமெல்லனையான் நரசிங்க பெருமாள் அவனுடைய கையிலே இருக்கக்கூடிய அந்த திருவாளி சக்கரம், அந்த எம்பெருமானுடைய சக்கரத்தை எடுத்து நம்முடைய பாபங்களை எல்லாம் அறுத்து ஒழிந்தால்தான் நம்முடைய பாபமானது தொலையும். இல்லையே முழுக்கிட்டு எல்லாம் ஒரு நாளும் தொலையவே தொலையாது. ஏதோ நதியில போய் தீர்த்தமாடினா பாபங்கள்லாம் தொலைஞ்சு போடுமா? ஒரு நாளும் தொலையவே தொலையாது. அவ்வளவு கொடிய பாபங்களை நாம் பண்ணி இருக்கிறோம். அக்காலத்துல தெரிவித்தார். கேட்டாரோ இல்லையோ சுவாமி பராசரப்பட்டர் ஆச்சரியப்பட்டார். ஆஹா, எப்பேற்பட்ட ஞானத்தோட கூடியிருக்கிறார் இவரை நாம சாதாரணமா நினைச்சிட்டோமே. இன்னும் அக்காலத்திலே நினைத்தார். என்ன பார்க்கிறோம், இந்த ஐதிஹ்யம் நடந்த நிகழ்ச்சிய முன் செய்த முடிவினையால் திருவடிக்கு குத்தேவல் என்கிற பாசுரத்தின் வியாக்கியானத்திலே உரையிலே எடுத்து காட்டினார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். உடனே இதை கேட்டுட்டு எல்லாரும் நினைக்க வேண்டாம், ஆஹா அப்படியா, நம்ம விசேஷமா ஆச்சார அனுஷ்டானங்கள்லாம் வேண்டாமா, பண்ணா பாபங்கள்லாம் தொலையாதா? சரி, அதனாலதான் சுவாமி நாங்கள்லாம் என்னைக்குமே தீர்த்தமாடுவதே கிடையாது அப்படின்னு ஒரு நாளும் சொல்லவே கூடாது. எதிலே நோக்கு? இந்த ஐதிஹ்யம் நடந்த நிகழ்ச்சி, அதுக்கு தாத்பரியம் என்ன? என்ன இதெல்லாம் பண்ணினா நம்முடைய பாபம் தொலைய போறதா? மிகவும் கொடியதாக இருக்கக்கூடிய ஒண்ணு என்பதிலே நோக்கு. அதுக்காக பண்றதெல்லாம் விட்டுடுறதா? ஒரு நாளும் கூடவே கூடாது. நம்முடைய ஆச்சாரியர் அவர் எப்படி ஆக்ஞையிட்டிருக்கிறாரோ அதையெல்லாம் அவசியம் நாம் பின்பற்ற வேணும். அதுல மாத்து அபிப்பிராயமே கிடையாது, மாத்து கருத்தே கிடையாது. அப்படி ஆழ்வார் என்ன தெரிவிக்கிறார் என்னால் முன் செய்த முடிவினையார் திருவடிக்கு குத்தேவல் முன் செய்ய முயலாதே அகழ்வதுவோ விதியினமே என்ன தெரிவித்து நீங்கள்லாம் போய் சொல்லுங்க எம்பெருமான் இடத்துல, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், மதியினால் குரல்மானாய் உலகிறந்த கல்வர்க்கு மதியிலேன் வல்வினையான் மாறாதோ என். இந்த வல்வினை இருக்கே, கொடிய பாபம் இருக்கே, அது ஒரு நாளும் மாறவே மாறாதோ, போகவே போகாதோ, நீங்கவே நீங்காதோ எம்பெருமான் இடத்துல சொல்லுங்க. அதுவும் எப்பேற்பட்ட மத்தியோட கூடி இருக்கிறான் எம்பெருமான். மத்தின்னு சொன்னா வரக்கூடியதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு காரியம் பண்ணுவது, அதற்குத்தான் மதி என்ன பேர். அதாவது என்ன பண்ணினான் என்னால் மதியினால் குரல்மானாய் உலகிறந்த கல்வர்க்கு என்ன, அவன் பெரிய யாசனையை பண்ணினான். பாவனமூர்த்தியாக திருவதாரம் பண்ணி மகாபலியினுடைய யஜ்ஞவாடத்துக்கு போய் கையினாலே நீரேத்தான், அதாவது லோகத்தை எல்லாம் அளந்து கொண்டான்னு பார்க்கிறோமே. உண்மையிலேயே இந்த காரியம் எதுக்காக பண்ணினான் தெரியுமா? ஏன்னா இந்திரனுக்காக கிடையாது. எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருப்பான்னா, இந்திரனுக்கு இழந்த ஐஸ்வர்யத்தை எல்லாம் பெத்து கொடுக்கணும், ராஜ்யத்தை எல்லாம் பெத்து கொடுக்கணும்ன்றதுக்காக இவன் அவதாரம் பண்ணினான்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பா. ஆனா உண்மையிலேயே அதுல நோக்கு கிடையாது. என்ன ஏமாத்தணும், என்ன வஞ்சிக்கணும். மகாபலிய வஞ்சிக்கல, ஆழ்வாராயிர என்ன வஞ்சித்தான். எப்படி வஞ்சித்தான்? என்ன, என்னை கவர்ந்தான், என்னுடைய நெஞ்சை கவர்ந்தான், என்னை அவனிடத்திலேயே ஈடுபடும்படியாக எம்பெருமான் பண்ணினான். அதைத்தான் மதியினால் குரல்மானாய் உலகிறந்த கல்வர்க்கு என்ன தெரிவித்து, இப்படி என்னை ஏமாத்தணும், என்னுடைய நெஞ்சை அபகரிக்க வேணும், நான் அவனுடைய இந்த செயலிலே ஈடுபட்டு அப்படியே துடிதுடிச்சு போகணும் என்பதற்காகத்தான் எம்பெருமான் இந்த காரியத்தை பண்ணினான். ஆழ்வாரை திருடினான், ஆழ்வாருடைய ஹிருதயத்தை திருடினான். சுவாமி நம்பிள்ளை நம்முடைய 36,000 படி வியாக்கியானத்திலே எடுத்து காட்டுகிறார். அங்கே தெரிவித்த விஷயமோ இங்க இவர் சொல்றாரே, ரெண்டும் ஏக ரீதியா இருக்கு. அதாவது நடுவில் திருவீதி பிள்ளப்பட்டர் புறத்தாழ்வாரை நோக்கி அருளி செய்கிறார், நம்மாழ்வார் எம்பெருமானை நோக்கி அருளி செய்கிறார். ரெண்டு பேர் சொல்லக்கூடியதும் ஒரே கருத்தோட கூடினதுதான், ஏக ரீதியாக இருக்கக்கூடிய ஒண்ணுதான். அதுக்காக இதை இங்கே எடுத்து காட்டுகிறார்கள். மதியினால் குரல்மானாய் உலகிறந்த கல்வர்க்கு மதியிலேன் வல்வினையான் மாறாதோ என்ன. பாபங்கள் எல்லாம் ஒரு நாளும் தொலையவே தொலையாதோ, நீங்களெல்லாம் எம்பெருமான் இடத்துல போய் சொல்ல வேணும். அதுவும் எம்பெருமான் எப்படி இருக்கான், குத்தத்தை எல்லாம் பொறுக்கக்கூடியவனாகவா எம்பெருமான் இருக்கிறான். அவனுடைய அபராத சகத்துவம்னு சொல்லக்கூடிய குணம் அது பத்தாசாகத்தான் இந்த பதிகத்திலே தூது விடுகிறார் ஆழ்வார்னு பார்க்கிறோம். ஒவ்வொரு திருவாய்மொழியிலேயும் ஒவ்வொரு 11 பாசுரத்திலேயும் அவனுடைய குணங்களை வெளியிடுகிறார் நம்மாழ்வார் என்று பார்க்கிறோம். அதுல அஞ்சிரை மடனாரா என்ற பதிகத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்னால் அபராத சகத்துவம்னு சொல்லக்கூடிய குணம். அதாவது அபராத சகத்துவம்னு சொன்னா என்ன, அபராதம்னு சொன்னா குத்தம், அதையெல்லாம் பொறுக்கக்கூடியவனாக எம்பெருமான் இருக்கிறான் என்று தெரிவித்து, ஒருத்தி மதியெல்லாம் உள்கலங்கி மயங்குமால் எண்ணீரே, அங்க ஒருத்தி கஷ்டப்படுறான்னு போய் சொல்லுங்க. பறவைகளை பார்த்து சொன்னா பராங்குஷனாகி நம்மாழ்வார். ஆனா பறவைகள்லாம் சொல்லிட்டு ஒருத்தின்னு சொன்னா எம்பெருமானுக்கு தெரியுமா? இன்னார் கஷ்டப்படுறான்னு பேரை சொல்ல வேண்டாமோ என்று தெரிவிக்க,
உடனே அக்காலத்துல தெரிவித்தாள் பராங்குஷ நாயகி, அதாவது நம்மாழ்வார் தெரிவித்தார், நன்னா தெரியும், ஒருத்தின்னு சொன்னாலே போறோம், நான் தான் இந்த சம்சாரத்திலே அத்விதீயாக இருக்கிறேன், என்னை போல இந்த லோகத்துல கஷ்டப்படக்கூடியவர்கள் யாராவது உண்டா? யாரும் கிடையாது, எனக்கு சமமா யாருமே கிடையாது. அதனால திருக்குறுகூர்ல ஒருத்தி துடிக்கிறான்னு சொன்னாலே தெரியும். ஏன்னா எய்தவன் வந்தானே, அம்பு எய்தவன் வந்தானே, இப்படி துடிக்கும்படியாக பண்ணக்கூடியவன் யாருன்னா எம்பெருமான் தானே. அதனால அவனுக்கு நன்னா தெரியும், அவனிடத்துல போய் சொல்லுங்கோள் என்று தெரிவித்து, மதியெல்லாம் உள் கலங்கி மயங்குமாள் எண்ணீரே என்று மதியெல்லாம் உள் கலங்கி போயிட்டு, என்ன மதி கலங்கித்து, மதி எல்லாம் கலங்கித்து, மதி எல்லாம் உள் கலங்கித்து என்று காட்டுகிறார்கள் நம்முடைய பூர்வர்கள். அதாவது என்ன தெரிவிக்கிறார்னா, எம்பெருமான இடத்துல போய் சொல்லுங்க ஒருத்திக அப்படியே அறிவெல்லாம் மழுங்கி போச்சுன்னு சொல்லுங்க சொன்னா உடனே எம்பெருமான் என்ன பண்ணினான், சரி அறிவு தானே, அவருக்கே இருக்கக்கூடிய அறிவு கலங்கி இருக்கும், ஆனா நாம நம்மாழ்வாருக்கு விசேஷமா ஞானத்தை கொடுத்திருக்கோம், அந்த ஞானம் இருக்கும் முடியும் என்று தெரிவிக்க, உடனே மதியெல்லாம் கலங்கி, நீ கொடுத்த ஞானம் தான் எம்பெருமானே, அதுவே கலங்கி போச்சு, மயர்வர மதினா மருளினாயா, அது கலங்கி போச்சு அப்படின்னார் நம்மாழ்வார். உடனே எம்பெருமான் பார்த்தா, அப்படியா கலங்கி போச்சா, சரி பரவாயில்ல, அதெல்லாம் மேல இந்த வாரியா பார்த்தா கலங்கி போயிருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள ஞானம் இருக்கும்னா எம்பெருமான் தெரிவிக்கா, மதியெல்லாம் உள் கலங்கி, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியதெல்லாம் கலங்கி போச்சுன்னு சொல்லுங்க தெரிவிக்கா. உடனே எம்பெருமான் பார்த்தான், அப்படியா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியதும் கலங்கி போச்சா, சரி பரவாயில்ல, நாம வரைச்சே பார்த்து கொள்றோம், நாம தானே கொடுத்தோம், நேரம் வரைச்சே நாம கொடுத்துக்கிறோம் என்று சொன்னால், அவ்வளவுதான், மயங்குமால் என்றே இப்ப வந்து கொடுக்கலன்னு சொன்னா அவ்வளவுதான், இனிமே நம்மாழ்வார் இருக்கவே மாட்டார் சொன்ன உடனே, அப்படியா நம்மாழ்வார் இருக்கவே மாட்டாரா, இப்ப நாம எதுக்காக வரணும் என்ன எம்பெருமான் கேட்க, மயங்குமால் எண்ணீரே, இல்ல இல்ல இன்னும் பூர்ணமா பிராணம் போகல, மயக்க நிலையை அடைந்திருக்கிறாள் பராங்குஷ நாயகி, நீ இப்ப வந்தன்னா காப்பாத்தி விடலாம் இன்னும் தெரிவியுங்கோள் என்று தெரிவித்தாள். எதுக்காக சொல்ல வந்தேன், என்னால் அவ்விடத்துல நம்மாழ்வார் என்ன தெரிவித்தார்னா, வல்வினையேன் மாளாதோ என்று தெரிவித்தாரோ இல்லையோ, முன் செய்த முழுவினையால் திருவடிக்கு குத்தேவல் என்று வல்வினை முழுவினை இந்த பாபத்தையே முக்கியமாக தெரிவிக்கிறார்கள். இப்படி இந்த வல்வினை இருக்கே, அது ஒரு நாளும் முடியவே முடியாதோ ஆழ்வார் தெரிவித்தாரோ இல்லையோ, அதையே திருவுள்ளம்பத்தி தான் நடுவில் திருவீதி புள்ளப்பட்டர் ஆழ்வார் எம்பெருமானிடத்திலே சொன்னார். இங்க நடுவில் திருவீதி புள்ளப்பட்டர் என்ன பண்றாருன்னா, புறத்தாழ்வானை நோக்கி, நான் எப்படி இருக்கேன் என்னால் தேவரீருடைய பெருங்கருணையாகிற ஆத்திலே நீராடின பிற்பாடும் கூட நமக்கு பாப்பமே செய்த பாவியாக இருக்கிறேன் நான், அதனால நிர்பலஹாஸ்மி என்ன உம்முடைய ஒரு ரட்சணத்திலேயோ ஒதுங்காமல் நாம் இப்பொழுதோ விலகி இருக்கிறோம் தெரிவித்து இந்த 12வது ஸ்லோகத்தை தலை கட்டுகிறார். ஸ்நாத்வாபி நிர்மலமதோபி மிதம் பச்சோகம் நிந்தேஷு கர்மணி தயேஷு நிரூட புத்தி மத்யாம் யதஸ்தமசிஹா தவ நிர்பரோஷ்மி தெரிவித்தார். நமக்கு ஒரு சந்தேகம் ஏற்படக்கூடும், அப்போ பூரத்தாழ்வான் அவரால் கூட காப்பாற்ற முடியாதான் நடுவில் திருவீதி பிள்ளை பட்டரை, ஏன்னா அவரால் தான் காப்பாற்ற முடியும். மேல அதை பத்தி மேல் ஸ்லோகங்களிலே தெரிவிக்கிறார். இதுல என்ன நோக்கு, எதுல அபிப்பிராயம், ஏன்னா அவரால் காப்பாற்ற முடியாதுன்னு கிடையாது, அதிலே அபிப்பிராயம்னு, ஆனாலும் கூட அவ்வளவு கொடியதாக இருக்கிறது என்னுடைய பாபம், இந்த பாபத்தை பற்றி பிரஸ்தாவிக்கிறாரோ இல்லையோ, அதிலே நோக்காக தெரிவிக்கிறார் என்று தெரிவித்து இந்த 12வது ஸ்லோகத்தை தலை கட்டுகிறார். தொடர்ந்து இப்பொழுது 13வது ஸ்லோகத்தை நாம் அனுபவிக்க இழியலாம். நல்ல ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்ணி பிற்பாடு அந்த அர்த்தங்களை அனுபவிக்க இழியலாம். சீவச்சரணாஸ்ரிதானாம் அஸ்மாப்யனுகம்பவசதேஷு பவேத் சிகீர்ஷா தா சர்வதா பவதி துக்ககரி தவைவ தஸ்மாத் த்வமேவ ஹரதாத்ரிஷ கர்ம சிந்தாம் என்பது 13வது ஸ்லோகம் இந்த ஸ்ரீ கூரேஷ விம்சதியிலே. ஸ்ரீவத்ஸின்ன பவத சரணாஸ்ரிதானாம் அஸ்மாகம் அனுச்சுதேஷு பவேத் சிகீர்ஷா முதல் 2 வரிகளை பார்க்கிறோம். ஸ்ரீவத்ஸின்னரே பவத சரணாஸ்ரிதானாம், தேவரீருடைய திருவடி தாமரைகளை ஆசிரித்த பிற்பாடும் கூட அஸ்மாகம் நமக்கு அப்பி அனுச்சிதேஷு பவேத் சிகீர்ஷா என்ன இதர விஷயங்களிலே வாசனை ஆசை, வாசனையினாலே ஆசை ருச்சி அதெல்லாம் ஏற்படுகிறது. அந்த ருச்சி ஏற்படுவதற்கு காரணம் என்ன, ஏன்னா அதுலயே பழகி போச்சு மனசு, அதனாலே அதுல
வாசனை ஏற்படுகிறது, ருச்சி ஏற்படுகிறது. எப்பொழுதுன்னா தேவரீருடைய திருவடிகளை பத்தின பிற்பாடும் கூட இதர விஷயங்களிலே நமக்கு ஆசையானது அது நீங்கவே இல்லை. அதனால பண்ண வேண்டியது என்ன என்னால் சா சர்வதா பவதி துக்ககரி தவைவா, அது எப்பொழுதும் தேவரீருக்கே வருத்தத்தை அளிக்கிறது. எனக்கு வருத்தம் இல்ல, நான் நல்ல சந்தோஷமா இருக்கேன். ஆனா தேவரீருக்கு தான் அது வருத்தத்தை கொடுக்குறது. ஏன் ஆச்சாரியனுக்கு ஏன்னா வருத்தத்தை கொடுக்கணும்? சிஷ்யன் தப்பு பண்றான்னு சொன்னா ஆச்சாரியன் எதுக்காக வருங்க வேணும்? ஆச்சாரியன் பாட்டுல இருக்கலாம் இல்லையோ, என்னவோ பண்ணா பண்ணிட்டு போறான், அவன் பாபத்தை அனுபவிக்க போறான், நமக்கா பாபம் வரப்போகுது? என்ன ஆச்சாரியன் நினைப்பனா? ஒரு நாளும் நினைக்கவே மாட்டான். எதனாலே? ஆச்சாரியனுடைய கிருத்தியம் என்ன, ஆச்சாரியனுடைய கடமை என்ன என்னால் இந்த ஜீவாத்மா இருக்கே அது நல்வழியிலே நடக்க வேணும், என்ன அதிலேயே நோக்காக இருக்க வேணும். அதுதான் ஆச்சாரியனுடைய கிருத்தியம். சிஷ்யனுடைய கிருத்தியம் என்ன, ஆச்சாரியனுடைய கிருத்தியம் என்ன என்னால் சிஷ்யன் ஆச்சாரியனுடைய தேக சம்ரக்ஷணத்திலே ஊன்றி இருக்க கடவன், ஆச்சாரியன் சிஷ்யனுடைய ஆத்மோஜீவனத்திலே ஊன்றி இருக்க கடவன் என்று நம்முடைய பூர்வர்கள் காட்டினார்கள். அதாவது சிஷ்யன்னு சொன்னா அவன் ஆச்சாரியனுடைய திருமேனி, அதை சம்ரட்சிப்பது, ரட்சிக்கிறதுன்னு சொன்னா காப்பாத்துறது, சம்ரட்சிப்பதுன்னு சொன்னா நன்றாக காப்பாற்றுவது, திருமேனியில எந்த குறைவும் ஏற்படக்கூடாது. அப்படி சிஷ்யனானவன் அதிலேயே நோக்காக இருக்க வேணும், அதிலேயே அவனுடைய மனசானது வேரூன்றி இருக்க வேணும். அதுதான் சிஷ்யனுக்கு உண்டான கடமை. ஆச்சாரியனுக்கு உண்டான கடமை என்ன என்னால் அவன் சிஷ்யனுடைய சீடனுடைய ஆத்மோ ஜீவனத்திலே ஊன்றி இருக்க கடவன். இந்த ஆத்மா இருக்கே அது உஜ்ஜீவனத்தை அடைய வேணும். ஜீவனம் ஜீவனம்னு சொன்னா வாழ்ச்சி, உஜ்ஜீவனம்னு சொன்னா உத்கிருஷ்ட ஜீவனம், உயர்ந்த ஜீவனம். அது எது வேற ஒண்ணும் கிடையாது, எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுறது. ஆச்சாரியன் எதுக்காக உபதேசம் பண்றான்? ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு எத்தனையோ உபதேசங்கள் நல்வார்த்தைகள் எல்லாம் நவிழுகிறானே, சதுபதேசங்களை எல்லாம் பண்ணுகிறானே, எதை திருவுள்ளத்திலே கொண்டு பண்ணுகிறான்? சிஷ்யன் கொடுக்கக்கூடிய 4 காசு அது வேணும்ன்றதுக்காக பண்றானா? ஒரு நாளும் கிடையவே கிடையாது. அல்லது தனக்கு புகழ் ஏற்பட வேண்டும் என்பதற்காக பண்ணுகிறானா? ஏன்னா அதுவும் கிடையாது. இல்ல நமக்கு வழித்துணையா சில பேர் வேணும், உஷா துணையா சில பேர் வேணும், பொழுது போகணும். எப்படி பொழுது போறது? பேசிட்டு இருக்கணும் மொழியோ, அதுக்கு 4 பேர் வேணும் அப்படின்றதுக்காக உபதேசம் பண்ணுகிறானா? ஏன்னா இதையெல்லாம் திருவுள்ளத்திலே கொண்டு உபதேசம் பண்ணக்கூடாதுன்னு காட்டினார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். அப்போ எம்பெருமானுக்கு இவனை திருப்தி ஆழமாக ஆக்குகிறோம், கைங்கரிய பலன் கிடைக்கிறான் என்பதற்காக ஆச்சாரியன் உபதேசம் பண்ணுகிறானா? அதுவும் கிடையாது, அதுவும் கூடாதுன்னு தெரிவித்தார்கள். பிற்பாடு எதுக்காக உபதேசம்? சுவாமி பெருமானுக்கு கைங்கரியத்துக்காக ஆளாக்க வேண்டும் என்பதற்காக பண்ணக்கூடாதா? என்னால் அல்ல அல்ல, எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடணும், மங்களாசாசனம் பண்ணணும். என்ன ஆளுமாளார் என்ன ஆழ்வார் தெரிவிக்கிறாரே, இவருடைய தனிமையை தவிர்க்கைக்காக ஆயித்து இவரும் இவர் அடிபணிந்தவரும் உபதேசிப்பது காட்டினார்கள். அதாவது இவரும் சொன்னா நம்ம ஆழ்வார், அதே போல இவர் அடிபணிந்தவராக இருக்கக்கூடிய ஸ்ரீ பாஷ்யக்காரர் சொல்லக்கூடிய ராமானுஜர், 2 பேரும் எதுக்காக உபதேசம் பண்றார் என்னால் ஆளுமாளார் சங்கும் சுமப்பாருதாம் வாழும் வில்லும் கொண்டு பின் செல்வாரு மத்தில்லை ஆழ்வார் தெரிவித்தாரே நம்முடைய பாசுரத்துல. பாசுரத்துக்கு என்ன அர்த்தம்? நான் எம்பெருமானே இப்படி தனியா போனாய காட்டுக்கு, ஆளுமாளார் ஆழியும் சுமப்பாருதாம், ராமனாக அவதரித்த காலத்துல யாருமே இல்லையே உன் பின்தொடர்ந்து வருவதற்கு என்ன தெரிவித்த உடனே எம்பெருமான் பார்த்தான், சக்கரவர்த்தி திருமன் ராமன் பார்த்துட்டு ஓய் ஆழ்வீர், இப்படி மத்த பேரை போல நீனும் பாசனம் பாடுறே, உனக்கு என்ன தெரியாதா? ராமாயண விற்த்தாந்தம் தெரியாதா? ஸ்ரீராமாயணத்துல நடந்த விற்த்தாந்தம் எல்லாம் உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ, நீரே பாடி இருக்கீரே, அப்படி இருக்கிறச்சே யாருமே இல்லையேன்னு சொல்றீரே, ஒருத்தன் தான் வந்தானோ இல்லையோ, ஓய் அகம் சர்வம் கரிஷ்யாமி, லக்ஷ்மணன் 14 வருஷ காலம் பின்தொடர்ந்து வந்து எல்லா விதமான கைங்கரியங்களையும் நமக்கு பண்ணணும் இல்லையோ, ஓய் அப்படி இருக்கிறச்சே ஒருத்தருமே இல்லைன்னு சொல்றீரே, உடைய முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறீரே. எம்பெருமான் தெரிவித்தான், அது என்ன முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறதுனா என்ன? நாமெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையோ, பொய் சொல்றதுக்கு நீ முழு பூசணிக்காய சோத்துல மறைச்சுட்ட அப்படின்னு சொல்றோம் இல்லையோ, அதை போல ரசமாக என் தெரிவித்த இப்படி எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமன் ராமவீரான் சொன்ன உடனே ஆழ்வார் சொன்னார், எம்பெருமானே ஒழுங்கா கேளு, பார்த்து கவனமா கேளு, மத்த பேரை போல நீயும் கேட்காது, கவனம் இல்லாமல் கேட்காது. நான் என்ன சொல்லியிருக்கேன்? வாழும் வில்லும் கொண்டு பின் செல்வார் மத்தில்லை.
லக்ஷ்மணனை தவிர வேற யாரும் இல்லைன்னு சொன்னேன் ஒழியும். என்ன நம்மாழ்வார் அந்த மத்தில்லை என்பதிலே அடக்கி இருக்கிறார். நம்முடைய வியாக்கியாதாக்கள் உரையாசிரியர்கள் காட்டினார்கள். எதுல நோக்க ஆழ்வாருக்கு என்ன அபிப்பிராயம்? என்ன என்ன கூட்டா நான் வரமாட்டேனா? நான் உனக்கு கைங்கரியம் பண்ண மாட்டேனா? அந்த திருவாழி திருச்சங்கல்லாம் கொடுத்தா நான் சுமந்து கொண்டு வரமாட்டேனா? கைங்கரியம் பண்ண மாட்டேனா என்ன ஆழ்வார் தெரிவிக்கிறார். அப்படி எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவதுன்னு சொன்னா என்ன? என்னால் அவனுக்கு மங்களங்களை ஆசாசிக்க வேண்டும், பல்லாண்டு பாட வேணும். அதனாலதான் என்ன பண்ணிக்கிறோம், ஏன்னா நித்தியம் நாம் முதல்ல எதை அனுசந்தானம் பண்றோம்? நான் திவ்ய பிரபந்தம் எம்பெருமானுக்கு திருவாராதனங்கள் எல்லாம் பண்றோம். கோயில்ல திருவாராதனம் நடக்கிறது, எம்பெருமானுக்கு கோஷ்டி எல்லாம் நடக்கிறது. திருப்பல்லாண்டு இல்லாமல் கிடையவே கிடையாதுன்னு பார்க்கிறோம். பிரசங்காது இந்த கோஷ்டியில விண்ணப்பித்த எதனால என்ன திருப்பல்லாண்டில மங்களாசாசனம் பண்ணுகிறார் பெரியாழ்வார். அதனால்தான் அவருக்கு பெரியாழ்வார் என்ன திருநாமம் ஏற்பட்டது. 3 நாட்களுக்கு முன்னாடிதான் அவருடைய திருநட்சத்திர மகோத்சவம் ஆனி மாசத்திலே சுவாதி நன்னாளிலே சோதி நன்னாளிலே திருவதாரம் பண்ணினவர் பெரியாழ்வார்னு பார்க்கிறோம். விமர்சையாக எல்லா திவ்ய தேசத்திலேயும் நாமும் அவருடைய திருநட்சத்திர மகோத்சவத்தை கொண்டாடினோம். இதுக்காக சொல்ல வந்தேன்னா, அப்படி பெரியாழ்வார் அவர் பல்லாண்டு பாடினார். அப்படி பல்லாண்டு பாடுவதற்காக எல்லாரையும் திருத்தணும். இதுதான் ஆச்சாரியனுக்கு உண்டான கிருத்தியம். அந்த ஆச்சாரியன் ஆத்மோஜீவனத்திலே நோக்காக ஊண்டி இருக்க கடவன். அப்படிதான் இருக்கார் கூறத்தாழ்வான். எதுக்காக இதை விடத்தில விவரித்து தெரிவித்தேன் அடியேன் என்னால் ஏன் வருத்தம் ஏற்படும் சொல்றார். இந்த ஸ்லோகத்துல என்ன தெரிவிக்கிறார் நடுவில் திருவீதி பிள்ளை பட்டர் என்னால் ஸ்ரீவத்ச சன்ன பவத சரணாஸ்ரிதானாம் அஸ்மாகமப்யனுசிதேஷு பவேத் சிகீர்ஷா. என்ன குறத்தாழ்வானே, தேவரீருடைய திருவடித்தாமரைகளை ஆசிரித்த பிற்பாடும் எனக்கு இதர விஷயங்களிலே ஆசையானது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அது ஒரு நாளும் போவதே கிடையாது. அது எப்படி இருக்கு என்னால் தேவரீருக்கு வருத்தத்தை கொடுக்கிறது என்ன தெரிவித்தார். அதனால தேவரீர் என்ன பண்ண வேண்டும் என்னால் தேவரீருடைய பிரபாவத்தினாலே சர்வதா பவதி துக்க கரி தவைவா. என்ன தேவரீருக்கு எப்பொழுதும் அது வருத்தத்தையே கொடுக்கக்கூடியது. வருத்தம் இல்லாமல் இருக்கணும்னு சொன்னா என்ன பண்ணணும் என்னால் தஸ்மாத்வமேவ ஹரதாதிருஷ கர்ம சிந்தாம். தேவரீரே அதை பரிபூர்ணமாக போக்க வேணும். அந்த கெட்ட எண்ணம் இருக்கே, அந்த கெட்ட எண்ணத்தை எல்லாம் போக்கும்படியான பிரபாவத்தோட கூடினவர் சுவாமி கூறத்தாழ்வான். அவருடைய பிரபாவம் எப்படிப்பட்டது என்னால் யாரெல்லாம் கூறத்தாழ்வானை ஆசிரியிக்கிறார்களோ பத்துகிறார்களோ அவர்களுடைய கெட்ட எண்ணத்தை போக்க வல்லமை படைத்தவர் சுவாமி கூறத்தாழ்வான். அதனால கூறத்தாழ்வானே தஸ்மாத்து துவமேவ பரதாதிருஷ கர்ம சிந்தாம். தாதிருஷ கர்ம சிந்தாம். கெட்ட எண்ணம் ஏற்படுகிறது. எந்த கெட்ட எண்ணம்னா கீழே தெரிவித்தாரோ இல்லையோ, அதாவது 2வது வரியிலே இந்த ஸ்லோகத்தில தெரிவித்தாரே ஸ்ரீவத்ச சின்ன பவத சரணாஸ்ரிதானாம் அஸ்மாகமப்பி அனுச்சிதேஷு பவேத் சிகீர்ஷா. உச்சிதம்னு சொன்னா தகுந்தது, அனுச்சிதம்னு சொன்னா அது செய்யத்தகாதது. அனுச்சிதேஷு பவேத் சிகீர்ஷா. சிகீர்ஷான்னு சொன்னா ஆசை. எதுல ஆசை என்னால் இதர விஷயங்களிலே உண்டான ஆசை, செய்யத்தகாத காரியங்களிலே உண்டான ஆசை எனக்கு ஏற்படுகிறதே. தஸ்மாத்து துவமேவ ஹரதாதிருஷ கர்ம சிந்தாம். என்ன அந்த கெட்ட எண்ணத்தை தேவரீரே போக்கி அருள வேணும். அந்த சாமர்த்தியம் தேவரீருக்கு தான் உண்டு, மற்ற பேருக்கு கிடையாது. அதுவும் எப்படிப்பட்டவர் சுவாமி கூறத்தாழ்வானுடைய பிரபாவம் எப்படிப்பட்டது, கெட்ட எண்ணத்தை எல்லாம் போக்கக்கூடியவர்ன்றத அவருடைய ஒரு சரித்திரத்திலிருந்தே நாம் தெரிந்து கொள்ளலாம். கலையிலங்கு மொழியாளர் கண்ணபுரத்தம்மானை கண்டாள்களோ என்ன திருமங்கையாழ்வாருடைய பாசுரம். அந்த பாசுரத்திலே இந்த ஐதிஹ்யமானது நடந்த நிகழ்ச்சியானது காட்டப்படுகிறது. கூறத்தாழ்வானுடைய பிரபாவத்தை வெளியிடுகிறார் அவ்விடத்துல. திருமங்கையாழ்வார் எப்படி இருக்கார், கூறத்தாழ்வான் எப்படி இருக்கார்னா திருமங்கையாழ்வாரை போலதான் கூறத்தாழ்வான், கூறத்தாழ்வானை போலதான் திருமங்கையாழ்வார். 2 பேருக்கும் உண்டான பிரபாவம் என்ன என்னால் அவ்விடத்துல தெரிவிக்கிறார். திருமங்கையாழ்வார் அவர் என்ன ஆசைப்பட்டார், திருக்கண்ணபுரத்தை எம்பெருமான சேவிக்கணும்னு ஆசைப்பட்டார். ஆசைப்பட்டபடியினாலே இந்த அச்சாவதாரத்தில ஈடுபட்டு அவள் அந்த எம்பெருமானுடைய அனுபவம் கிடைக்காத காலத்துல தாரான தன்மை போயிட்டு பெண் பாவனை வந்து சேர்ந்தது. அந்த பெண் பாவனையிலேயும் பரகால நாயகியினுடைய தாயார் பாசுரமாக 8ஆம் பத்திலே முதல் திருமொழி சில இலங்கு பொன்னாழின்னு தொடங்கக்கூடிய திருமொழி. இந்த திருமொழியில என்ன தெரிவிக்கிறாள் அந்த திருத்தாயார், என்ன என்னுடைய பெண் பிள்ளை
அதாவது திருமங்கையாழ்வாருடைய தாயார்னு சொன்னா யாரோ தாயார்னு மற்றொருத்தி இருக்காருலாம் நினைச்சுக்க வேண்டாம். பொதுவா பிரசங்காத்து தெரிவிக்கிறேன், ஆழ்வார்கள் பாசுரம் பாடுகிறார்களே அதுல பெண் பாவனையிலே பாசுரம் பாடுகிறார்னு சொன்னா அப்போ தாயார்னு ஒருத்தி இருக்காளா, தோழின்னு ஒருத்தி இருக்காளான்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் அந்த மனோபாவனை, மனசிலே அந்த வேறுபாடு ஏற்படுகிறது. அந்த வேறுபாட்டின் காரணத்தினாலே தாயார் பாசுரமாகவும் தலைமகள் பாசுரமாகவும் தோழி பாசுரமாகவும் அவதரிக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்படி திருமங்கையாழ்வாருடைய திருத்தாயார் என்ன பண்றான் இந்த திருமொழியிலே, என்னால் என்னுடைய பெண் பிள்ளை அவள் வாய் வருகிறாள், கட்டாயம் திருக்கண்ணபுரத்து எம்பெருமான் அவனை சேவிக்கணும்னு தான் அவள் எண்ணம் கொண்டிருக்கிறாள்னு உறுதியா சொல்றான். இந்த உறுதியா எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா அதற்கு சான்றாகத்தான் கூரத்தாழ்வானுடைய பிரபாவத்தை எடுத்து காட்டுகிறார். எதுக்காக இந்த திருமங்கையாழ்வார் பாசுரத்துல இவ்விடத்துல எடுத்து தெரிவித்தேன் என்னால் அவ்விடத்துல கூரத்தாழ்வானுடைய பிரபாவம் அது வெளியிடப்படுகிறது. என்ன நடந்தது என்னால், அந்த காலத்துல பிராமண குலத்தில பிறந்த ஒரு பையன் இருந்தான். அந்த பையனுக்கு என்ன ஏற்பட்டதுன்னா அனுஷ்டானங்களோட தான் இருந்தான். ஆனாலும் ஏதோ கெட்ட சகவாசம், சகவாசத்தினாலே பௌத்தர்களுடைய சகவாசம் ஏற்பட்டு என்ன பண்ணான், என்னால் சிகை யஜ்யோபவீதம் ரெண்டையும் முறித்து விட்டான். அதாவது சிகைன்னு சொல்லக்கூடிய குடுமி அதையும் முழிச்சுட்டான். அதற்கு மேலே யஜ்யோபவீதம்னு சொல்லக்கூடிய பூநூல் அதையும் அறுத்து எறிந்தான். இப்படி திரிஞ்சுட்டே இருக்கான் அநேக காலம். திடீர்னு ஒரு நாள் அந்த பையன் என்ன பண்ணான், என்னால் மறுபடியும் சிகை வைத்துக் கொண்டு யஜ்யோபவீதம் பூநூலை தரித்துக் கொண்டு வந்து சேர்ந்தான். அவனுடைய தகப்பனார் பார்த்தார், அப்பா பார்த்தார். அப்பா பார்த்துட்டு உடனே கேட்டது என்ன, என்னால் கூரத்தாழ்வானை கண்டாயோ பிள்ளாய், கூரத்தாழ்வானை சேவிச்சாயா என்ன அக்காலத்தில கேட்டார். என்ன நாம் விற்த்தாந்தம் பார்க்கிறோம். கூரத்தாழ்வான் அவனை சந்தித்து இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு உபதேசம் பண்ணாரானா அதை பத்தி எல்லாம் இங்க பிரஸ்தாபமே இல்லை. என்ன தெரிவிக்கப்பட்டது, என்னால் கூரத்தாழ்வானுடைய திருக்கண் நோக்கு அது மேல விழுந்ததுன்னு சொன்னா என்ன ஏற்படுறது, என்ன அந்த பிள்ளை இருந்தானே அவனுடைய விற்த்தாந்தத்திலேயே பார்க்கலாம். கெட்ட சாவாசத்தினாலே சிக்கை யஜ்யோபவீதம் அதெல்லாம் அறுத்து போகட்டு சுத்தி திரிந்தான். ஆனா குருத்தாழ்வானுடைய திருக்கண் நோக்கு கட்டாட்சத்துக்கு இலக்காக ஆனபடியினாலே அவனுக்கு எப்பேற்பட்ட ஒரு பரிஸ்திதி ஏற்பட்டது, நிலைமை ஏற்பட்டதுன்னா எல்லாத்தையும் மாறி மறுபடியும் சிவைஷ்ணவனாக அவன் பூநூலை அணிந்து கொண்டு சிகை வைத்துக் கொண்டு வந்து சேர்ந்தான். கலை இலங்கு மொழியாளர் கண்ணபுரத்தம்மானை கண்டாள்களோ. எப்படி அந்த தகப்பனார் உறுதியா சொன்னாரோ இவன் கட்டாயம் கூரத்தாழ்வான சேவிச்சிருக்கணும், அதனால்தான் திரும்பி இருக்கணும் என்று தெரிவித்தாரோ அதே போல திருமங்கையாழ்வாருடைய திருத்தாயார் கட்டாயம் திருக்கண்ணபுரத்து எம்பெருமான் அவனை கண்டிருக்க வேணும் என்னுடைய பெண் பிள்ளைன்னு தெரிவிக்கிறாள்னு இவ்விடத்துல பாசுரத்துல இந்த ஐதிஹ்யமானது எடுத்து காட்டப்பட்டது. அதைத்தான் இவ்விடத்திலே நடுவில் திருவீதி பிள்ளை பட்டர் என்ன தெரிவிக்கிறார் என்னால், தஸ்மாத் துவமேவ ஹரதாதிருஷ கர்ம சிந்தாம். என்ன தேவரீருக்குத்தான் இது முடியும். எது முடியும்னா நம்முடைய கெட்ட எண்ணத்தை போக்குவதற்கு தேவரீரே உரியவர், தேவரீருக்கு அந்த பிரபாவம் இருக்கிறது, அதனாலே தேவரீரே போக்க வேணும் என்று தெரிவித்த தலை கட்டக்கூடிய ஸ்லோகம் தான் இந்த 13வது ஸ்லோகம். ஆக 12வது ஸ்லோகத்திலே என்ன தெரிவித்தார்னா, பெருங்கருணையாகிற ஆத்திலே நீராடின பிற்பாடும் கூட கெட்ட நடவடிக்கைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது, பாபமே செய்து நான் பாவியாக வாழ்ந்து வருகிறேன் என்று 12வது ஸ்லோகத்திலே தெரிவித்து 13வது ஸ்லோகத்திலே அதனுடைய தொடர்ச்சியாக என்ன பண்ணினார், என்னால் தேவரீருக்கே இது வருத்தத்தை அளிக்கிறது இந்த செயலானது, அதனாலே தேவரீரே இதை போக்கிட வேணும் தெரிவித்து தலை கட்டுகிறார். தொடர்ந்த 14வது ஸ்லோகம் தொடங்கி அடுத்த உபன்யாசத்திலே அனுபவிக்க பிராப்தம் என்று தெரிவித்து இன்றைய உபன்யாசத்தை நிறுத்துகிறேன்.